So we are here for the miscellaneous contents in company law. I would like to directly go for page number 368. Other contents, what I'm going to not discussing here, will be discussed in the SSA meeting. Okay. So, in continuation of that, ஒரு headings left out நான் discuss பண்றேன். So over here is about subsidiary company not to hold. Okay, this is the heading I have to cover. Subsidiary company not to hold shares in its holding company. Logic is simple. எப்போ ஒரு கம்பெனியா ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம், எப்போ ஒரு கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, திஸ் கம்பெனி இஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் ஆர் கண்ட்ரோல் மோர் தென் 50%. ஸோ ஜென்ரலி 51% அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தா அதை வந்து ஹோல்டிங் கம்பெனி சொல்லுவோம், இது வந்து சப்சிடரி கம்பெனி சொல்லுவோம். இன்டர்ன் இப்படியே யோசிச்சு பாருங்களேன், இன்கேஸ் சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனில ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கு, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் மே ஆல்சோ பி எக்ஸீடிங் மோர் தென் 50%, ரைட்? இப்ப சொல்லுங்க, இது ஹோல்டிங்னு சொல்லுவீங்களா, இதை ஹோல்டிங்னு சொல்லுவீங்க? இதுல 51% ஷேர் வச்சிருந்தா ஹோல்டிங் சொல்வீங்க. இன்டர்ன் இந்த கம்பெனி வந்து 50% கிராஸ் ஆச்சுன்னா இது வந்து ஹோல்டிங் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒன்று ஹோல்டிங் இன்னொன்னு ஹோல்டிங் ஆச்சுன்னா கண்ட்ரோல் இருக்காது. சோ இன் தட் சென்ஸ் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக we have the section number 19. ப்ராபப்ளி இதை வந்து உங்களுக்கு செப்பரேட் ஹெட்டிங்கா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனா ஒன் வேர்ட்ல நிறைய இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ திஸ் இஸ் somewhat an unique heading, so I thought I can discuss. Okay, let me go line by line, so it's quite important. Provides that no company, okay, please have a note on this word. இதுக்கப்புறம் பார்த்தா எஸ்எஸ்எஸ் சொல்ற மாதிரி இருக்கும், பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வேர்டே நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் வில் பிகம் வா என்ன. தட்ஸ் வாட் த வேர்ட் நோ மீன்ஸ். ஓகே, இட்ஸ் a very strong word. எப்போ ஒரு இடத்துல நோங்கிற விஷயம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இது இருக்கணும். ஓகே, either by itself or through its nominees, it cannot hold any shares in its holding company and no holding company, please highlight, கேஸ் கிளாஸ்ல வரலாம். ஹோல்டிங் கம்பெனி வந்து அலாட் பண்ணிருக்கு இந்த மாதிரி, அண்ட் நோ ஹோல்டிங் கம்பெனி ஷால் அலாட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் டு எனி ஆஃப் இட்ஸ் சப்சிடரி. தெரியாம வந்து அலாட் பண்ணிச்சு, அலாட் பண்ணது வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிச்சு, இது வேலிடான்னு கேட்பாங்க. இல்ல, வேலிட் இல்ல, பிகாஸ் செக்ஷன் 19 says இஸ் நாட் வேலிட், இட்ஸ் வாய்ட். ஓகே, சோ இந்த ப்ரொவிஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணவும் கூடாது அண்ட் ஹோல்டிங் கம்பெனி வந்து அலாட் பண்ணவும் கூடாது. ஸோ சப்சிடரி கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, ஹோல்டிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் ஷால் நாட் பி அப்ளிகபிள் டு த கேஸ். இங்கெல்லாம் not applicable. I think we'll have three cases. First one, whether subsidiary company holds such shares as legal representatives of deceased member. Nominee hold பண்ணுவாங்க, legal representative hold பண்ணுவாங்கல்ல, அந்த கேஸ்ல hold பண்ணா. Okay, and whether subsidiary company is a shareholder even before it became a subsidiary company. In the holding and subsidiary relationship வந்து எப்ப வந்ததுனாங்க, இது போன மாசம் வந்துச்சுங்க, ஜஸ்ட் இப்பதான் ஒரு 20 days ஆகுது, ஒரு 1 month ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து சப்சிடி கம்பெனி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல தான் அலாட் பண்ண போகுது. ஸோ ஏர்லியரா இருந்துச்சுன்னா அலாட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அபவுட் தி செகண்ட் பாயிண்ட். அண்ட் இட் வில் தி சப்சிடி கம்பெனி ஷால் ஹேவ் அ ரைட் டு வோட் அட் அ மீட்டிங் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஷேர்ஸ் ஹெல்ட் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் அ ட்ரஸ்டி. அப்ப இங்க ஏர்லியரா வந்து 2 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த கேஸ்ல வந்து யூஸ்வலா வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன ரைட்னு பாத்தீங்கன்னா ரைட் டு அட்டெண்ட் த மீட்டிங் இருக்கும், ரைட் டு ஓட் அந்த மீட்டிங் இருக்கும். பட் இந்த கேஸ்ல வந்து செகண்ட் கேஸ்ல சப்சிடரி கம்பெனிக்கு வராது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்காக ஹோல்ட் பண்ணனால வரும். ஓகே, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரஸ்டினால ஹோல்ட் பண்ண மாதிரி. So the reference to the shares of a holding company, which is a company limited by guarantee or unlimited company not having share capital, and the same wise நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் பார்க்கணும். So shares hold பண்ணலங்க, ஏன்னா இது நாட் ஷேர் கேபிட்டல் கம்பெனி அப்படி சொன்னாலும் சேம் கான்செப்ட். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் what are the registers to be maintained by a company. Section 88 talks about this. Register of members ங்கிறது heading. ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் டிஃபரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஈச் கிளாஸ் ஈக்விட்டியில டிஃபரெண்ட் ஷேர்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு செப்பரேட்டா ஹோல்ட் பண்ணும். ஓகே, register of debenture holders share hold பண்ணோம், other security holders and register of members and debenture holders foreignக்காக இருக்கும், foreign registers அதுவும் தனியா hold பண்ணும். Okay, along with the index, please make a note of this word, along with the index. அது என்ன இண்டெக்ஸ்னா, யூஸ்வலா வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ்ங்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. சோ இவர் வந்து மெம்பரா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், நேம்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் செக் பண்றா ஈஸி இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பட் நார்மலா வந்து எங்கிட்ட ரொம்ப கம்மியான ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க, இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம், தட் இஸ் இண்டெக்ஸே ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக் ஆயிடும். ஓகே, சோ அந்த மாதிரி கேஸ்ல தேவை. இது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்ல வந்து இதுக்குன்னு ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கு. அந்த பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் நேம் வந்து ஃபார்ம் நம்பர் MGT1. Okay, keep and maintain a register of his members in one or more books in what form?
MGT1 form. So form numbers தேவைப்படலாம் உங்களுக்கு. So மிச்சபடி இன்கேஸ் வந்து ஏதாவது மாத்தணும், பர்டிகுலர்ஸ் மாத்தணும், இதெல்லாமே மாத்திக்கலாம். ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ரூல் 3 இந்த ரூல்ஸ் படி, மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் படி, ரூல் 3 சப் ரூல் 2 படி பாத்தீங்கன்னா, in case not having share capital, the register of members book shall contain the following details. ஏன்னா ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனினா எக்ஸ் எவ்வளவு ஷேர் ஹோல்ட் பண்ணிருக்காரு, Y எவ்வளவு ஷேர் ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு இருக்கும். பட் இங்க வந்து ஷேர் கேபிட்டல் இல்லாத கம்பெனி இல்லையா, அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும் தான். So name, address, PAN or SIN number, in case member is a company na SIN number, அப்புறமா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாட் எவர் இட் இஸ் கிவன், எப்போ மெம்பர் ஆனாரு, இன்கேஸ் வந்து மெம்பர் ஆயிட்டு வெளியே போயிட்டாருன்னா செசேஷன் டேட். ஓகே, இன்கேஸ் கேரண்டி ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருந்தா, நாட் கேரண்டி ப்ரொவைட் பண்ற கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி கேஸ் இருந்துச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் கேரண்டி அண்ட் எனி அதர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் சென்டிங் ஆஃப் நோட்டீசஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் மெம்பர்ஸா. நெக்ஸ்ட் வந்து ரூல் 4 வந்து எதை பத்தி பேசுதுன்னா register of debenture holders and other security holders. இதுக்கு வந்து என்ன ஃபார்ம், MGT2 ஃபார்ம். இண்டெக்ஸ் வந்துட்டு செக்ஷன் 88 சப்செக்ஷன் 2 படி எவ்ரி ரெஜிஸ்டரோட சேர்த்து இண்டெக்ஸும் இருக்கணுங்கிறது அர்த்தம். ஓகே, சோ இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. டெபாசிட்ரி லைக் டிமேட் ஷேர்ஸ்ல ஹோல்ட் பண்றாங்கன்னா registers and index of beneficial owners which is maintained by depository as per this section of Depositories Act. இந்த செக்ஷன் 11 வந்து கம்பெனிஸ் ஆக்ட் இல்ல, டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996ல செக்ஷன் 11ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்மளே மெயின்டைன் பண்ண மாதிரி அர்த்தம். ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் வேர்ட் டீம்ட். ஓகே, அவங்க மெயின்டைன் பண்ணா நானே மெயின்டைன் பண்ணதா. அண்ட் சப்செக்ஷன் 4ல ஃபாரின் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளி ஆர்டிகல்ஸ்ல ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு இடத்துல தட் இஸ் அவுட் சைட் இந்தியால வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, வேற எங்க மெம்பர்ஸ் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ, சோ இதுக்கு பேர் வந்து ஃபாரின் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ரூல் 7 சப் ரூல் 2, 3, 5, 6 இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணது. இது ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபாரின் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பர்டிகுலர் கேட்க சான்சஸ் இருக்கு. சோ வித்தின் 30 days from the date of opening of any foreign register, எந்த இடத்துல வந்து இதை வந்து இங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு MGT ஃபார்ம் 3 படி நீங்க வந்து ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும் டீடைல்ஸ். ஓகே, சோ இன்கேஸ் சேஞ்ச் ஆர் டிஸ்கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்க வித்தின் 30 days. ஸோ 30 days ஞாபகம் வச்சுக்கோங்க. MGT ஃபார்ம் நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் பர் சப் ரூல் 3 படி பாத்தீங்கன்னா எங்க வந்து இது ஆக்சுவலா வைக்கணுமோ அது வந்து பிரின்சிபல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஃபாரின் ரெஜிஸ்டர் வந்து நீங்க ஃபாரின்ல வேற எங்கேயாவது மெயின்டைன் பண்ணீங்கன்னா இது வந்து டீம் டு பி பிரின்சிபல் ரெஜிஸ்டர்னு சொல்லிக்கலாம். சோ பிரின்சிபல் ரெஜிஸ்டருக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்றது. சோ அதெல்லாம் சேம் ஃபார்மேட் இருக்கும். ஓகே, மிச்சபடி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் சப் ரூல் படி இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாமே நார்மலா பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் பர் செக்ஷன் 6, இன்கேஸ் எனி அதர் கண்ட்ரில வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அங்க வந்து யார் அப்ராப்ரியேட் காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்காங்களோ அது எல்லாமே பைண்டிங்ல வந்துடும். ஓகே, சோ அவங்களோட லாஸும் பார்க்கணும் இல்லையா, சோ அதுவும் பைண்டிங்ல வந்துடும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சப் ரூல் 7 shall be made simultaneously with respect to the entries after the board of directors and the constituted committee approves for allotment of shares or transfer. So probably company வந்து எக்ஸ்ங்கிற பர்சனுக்கு வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணுது, இது ஒரு கேஸ். இல்லைன்னா வந்து எக்ஸ் ஏற்கனவே ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வந்து ஒய்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு. இந்த ரெண்டு கேஸ்லயும் வந்து ரெஜிஸ்டர்ல என்ட்ரிஸ் மேக் பண்ணுவாங்களா, அப்டேட் பண்ணுவாங்களா? சோ அந்த கேஸ்ல வந்து சைமல்டேனியஸ் என்ட்ரிஸ் பண்ணுவோம். ஓகே, and it shall transfer to its register office in India a copy of every entry within 15 days. So இந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். In case duplicate register இருந்துச்சுன்னா அதுவும் deemed to be part of the principal register consider பண்ணி. Is it okay? Maintenance of register, நீங்க வந்து என்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்றதெல்லாம் வித்தின் 7 days பண்ணது ஜென்ரல். ஓகே, நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து 15 days பார்த்ததெல்லாம் ஃபாரின் ரெஜிஸ்டருக்கு, இது வந்து ஜென்ரல். வித்தின் 7 days குள்ள நம்ம வந்து எல்லாமே டீடைல்ஸ் வந்து என்ட்ரி பண்ணியே ஆகணும். இந்த ரெஜிஸ்டர்ஸ் யூஸ்வலா எங்க மெயின்டைன் பண்ணணும்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல மெயின்டைன் பண்ணும். இல்லனா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல மெயின்டைன் பண்ணாம வேற எங்கேயாவது மெயின்டைன் பண்ணலாமானா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வேற எங்கேயாவது நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த பிளேஸ் எதுவா இருக்கணும்னா 1/10 of the total members இருக்கிற பிளேஸா இருக்கும். ப்ளீஸ் மேக் a note, 1/10 of the total members. இன்கேஸ் வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணிருக்காங்க, ரெடக்ஷன் இன் ஷேர் கேபிட்டல், சப்டிவிஷன், கன்சாலிடேஷன், நம்ம அந்த ஆல்டரேஷன் ஆஃப் கேபிட்டல் கிளாஸ் பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ், இஷ்யூ ஆஃப் ஸ்வெட்டிகிரி ஷேர்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வித்தின் 7 days வந்து நீங்க
பண்ற மாதிரி இருக்கும். எப்ப வந்து 7 டேஸ்னா போர்ட் ஆர் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணது வந்து 7 டேஸ்க்குள்ள நீங்க என்ட்ரிஸ் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். Is it okay? And in case any changes occurs in respect to the status of member or debenture holders, இல்லனா வந்து இந்த டிவிடெண்ட் வந்து பே பண்ணாம போனா வந்து 7 years வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. யாருமே டிவிடெண்ட் கிளைம் பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு போயிடும். டிவிடெண்ட் அமௌண்ட்டும் போயிடும். அந்த டிவிடெண்ட் எந்த ஷேர்ஸ்க்கு உண்டானதோ அந்த ஷேர்ஸும் சேர்ந்து போயிடும். அதெல்லாமே போயிடும். சோ இந்த மாதிரி கேசஸ்ல இன்கேஸ் ஏதாவது ரெக்டிபிகேஷன் பண்ணணும்னா அதோட காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா ரெக்டிஃபை பண்ணும். இல்லைன்னா வந்து ஜுடிஷியல் ரெவென்யூ அத்தாரிட்டி இல்ல செபி காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதோட இண்டிகேஷன்ஸ் என்னவோ அந்த டைரக்ஷன்ஸ் படி நீங்க வந்து ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் எக்ஸெட்ரா. இன்கேஸ் லிஸ்டட் கம்பெனியா இருந்துச்சுன்னா ஓகே யூ கேன் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் ஒன் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்கேஸ் லிஸ்டட் கம்பெனியா இருந்துச்சுன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் பிளட்ஜ் சார்ஜ் பண்ணிருக்கீங்க, லேன் ஆர் ஹைபோதிகேஷன் கிரியேட்டட் பை ப்ரோமோட்டர்ஸ், இதெல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ல என்டர் பண்ணி 15 டேஸ்க்குள்ள என்டர் பண்ணணும். And the promoters of any listed company having a joint venture company with another company have pledged or hypothecated or created charge or lien in any of such security etc. The particulars all has to be entered in the register again. So okay. So இது வந்து listed companyக்காக டைரக்டா வருது. இதுவும் கிட்டத்தட்ட அதே ப்ரொவிஷன்ஸ் தான். இது வந்து டைரக்டா ப்ரோமோட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும். சரி ஓகே, கிட்டத்தட்ட சேம் ப்ரொவிஷன்ஸ். அண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணும். இதுல இருக்கிறதுக்கு கரெக்டான எப்படி தெரியும்? ஓகே, யார் வேணாலும் கை வைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆத்தென்டிகேஷன் சைன் பண்ணிருப்பாங்க. இதுல இருக்கு கரெக்ட்னு சொல்றது. ஓகே, சோ ரூல் 8 படி entries in the register maintained and also indexed shall be authenticated by company secretary or any other person. In case whole time company secretary இருந்தானா whole time company secretary இல்லனா any other person authorized by the board, and the date of board resolution authorizing the same has to be mentioned. Okay. And in case வந்து ஃபாரின் கம்பெனி ரிலேட்டடா வந்துச்சுன்னா அதே கம்பெனி செக்ரட்டரி யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க பண்ற மாதிரி இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரி. டிக்ளரேஷன் ஆஃப் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஷேர். ஓகே, கேன் ப்ளீஸ் மேக் அ நோட். பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஷேர் டிமேட்ல ஹோல்ட் பண்ணா இதுக்கு வந்து MGT 4 ஃபார்ம் பார்த்துட்டோம், வித்தின் 30 days பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் MGT 5 ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது டிக்ளரேஷன் தரீங்க பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்காகன்னு சொல்லிட்டு அது தனியா இருக்கணும் MGT 5 ஃபார்ம். Then MGT 6 form வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து நீங்க ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் 30 days from the date of receipt of such declaration. And here in case ஏதாவது டிக்ளரேஷன் மேக் பண்ணிருக்காங்கன்னா இது எவ்வளவு தூரம் என்ஃபோர்ஸபிள்ங்கிறதுக்காக அந்த லைன் கொடுத்துருப்பான். ஓகே, so no right in relation to any share is required to be made but not made by the beneficiary shall be enforceable by him or any person claiming through him. So with respect to section 89, அதோட ஆப்ளிகேஷன் ஆஃப் தி கம்பெனி ஒன்ஸ் நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்ல இருக்கு, நீங்க டிவிடெண்ட் பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயமா நீங்க வந்து டிவிடெண்ட் பே பண்ணணும். ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 90, எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராபபிலி பெனிஃபிஷியரி இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் 25% இருக்கிறதுனா ஆர் சச் பர்சன்டேஜ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப். சோ இவங்க வந்து நம்ம ஆக்சுவலா இது 20% இருக்கணுமே, நான் செக் பண்றேன். 20% இருக்கணும், 25 கொடுத்துருக்காங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். referred to as significant beneficial owner. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து புதுசா கொண்டு வந்தாங்க. இதை வந்து நீங்க நெட்ல ரெஃபர் பண்ணி பாருங்க, SPOன்னு போட்டாலே வந்துடும். அது என்ன SPOனா, இப்போ ப்ராபபிலி X வந்து Y ல ஹோல்ட் பண்ணிருப்பாரு, Y வந்து Z ல ஹோல்ட் பண்ணிருப்பாரு, Z ல வந்து A ல ஹோல்ட் பண்ணிருப்பாரு, A வந்து B ல ஹோல்ட் பண்ணிருப்பாரு. இன்கேஸ் இது எல்லாமே கம்பெனி அந்த ஹோல்டிங் சப்சிடரி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கம்பெனி எல்லாமே இண்டிவிஜுவலா இருந்தா இப்போ ப்ராபபிலி எக்ஸ்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஓகே மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இவர் வந்து ஒய்ங்கிற கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காரு. ப்ராபபிலி இவரும் இவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி யாராவது 2 பேர் க்ளோஸ் ரிலேட்டிவ் சேர்ந்து இன்கார்பரேட். அப்போ ஃபுல் கண்ட்ரோல் 100% கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருந்திருக்கும்? எக்ஸ் கிட்ட தான் இருக்கும். இப்போ ஒய் கம்பெனியை வந்து Z கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவுன்னா 52% வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சப்சிடரிங்க மாதிரி வருது இல்லையா. Z கம்பெனி வந்து A கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு தெரியுமா? வெறும் 30%. மிச்சம் 70% வந்து யார் ஹோல்ட் பண்றாங்க? எக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. அம்பானி கம்பெனி எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ அவுட் சைடர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா எல்லா கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் செயின் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களோட. ஓகே, இந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ A கம்பெனி வந்து அகைன் B கம்பெனி ஹோல்ட் பண்ணிருக்குன்னா பாருங்க, இந்த B கம்பெனி இஸ் அசோசியேட்டட் வித் A கம்பெனி. A கம்பெனி மே நாட் பி லுக்கிங் லைக் அசோசியேட்டட் வித் Z கம்பெனி. 30% தானே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ அசோசியேட் ஆகாத மாதிரி தெரியும், பட் அல்டிமேட்டா யார் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏதோ எக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எக்ஸ் வந்து Y கம்பெனிக்கு, Z கம்பெனிக்கு, A கம்பெனிக்கு, B கம்பெனிக்கான பெனிஃபிஷியல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சிக்னிபிகன்ட் பெனிஃபிஷியல். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணலாம்னு சொல்றதுனா ஓகேங்க, அந்த கம்பெனி முதல்ல எப்படிங்க வந்துச்சு? இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ரிடில் மாதிரி, பசிலா ரிடிலா வாட்டர்
கோழி வந்துச்சா குஞ்சு வந்துச்சான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். முதல்ல முட்டை போட்டுச்சா என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ வந்து எக் வந்துச்சா இல்லைன்னா வந்து எக்கோட மாம் வந்துச்சானா எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? இங்க வந்து ரொம்ப கிளியர். ஒரு கம்பெனிங்கிறது ஆர்டிபிஷியல் பர்சன். அந்த ஆர்டிபிஷியல் பர்சன் வந்திருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இண்டிவிஜுவல் வந்திருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் யாரு? அவனை புடி அப்படின்னு சொன்ன கான்செப்ட் இது. So that's about significant beneficial owner. Okay, so இதை பார்த்துக்கலாம் நீங்க. Closure of registers. Yes, this is again one important heading. May close the register of members or the register of debenture holders or security holders. மூணு ரெஜிஸ்டர்ஸ் தான். மெம்பர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் வராது, டிமேட் வராது. Not exceeding an aggregate of 45 days. எவ்வளவு டேஸ் க்ளோஸ் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு ஈச் இயர். எவ்வளவு டேஸ் க்ளோஸ் பண்ணலாம்? அக்ரிகேட் அப்படின்னா நீங்க எத்தனை வாட்டி வேணா க்ளோஸ் பண்ணுங்க. ஆனா மொத்தமா எவ்வளவு டேஸ் க்ளோஸ் பண்ணலாம்? மேக்ஸிமம் 45 days தான் க்ளோஸ் பண்ண முடியும். பட் நாட் எக்ஸீடிங் 30 days at one time. நீங்க ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணாங்க 30 நாளைக்கு மேல க்ளோஸ் ஆகக்கூடாது. எத்தனை வாட்டி வேணா க்ளோஸ் பண்ணுங்க. மொத்தமா க்ளோஸ் பண்ணது 45 days மேல க்ளோஸ் ஆகக்கூடாது. ஒரு டைம்ல நீங்க க்ளோஸ் பண்ணும்போது 30 days மேல க்ளோஸ் ஆகக்கூடாது. அண்ட் அட்லீஸ்ட் 7 days நோட்டீஸ் பீரியட் ஹேஸ் டு பி கிவன். ஓகே, இல்லைன்னா செபி வந்து அதுக்கேற்ற மாதிரி லிஸ்டட் கம்பெனிக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பாத்துக்கலாம். Then inspection, yes, inspect பண்றதுக்காக ரைட்ஸ் இருக்கு. ப்ராபப்ளி 50 rupees ஃபார் ஈச் இன்ஸ்பெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கான்னு பாக்கணும், இல்லைன்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, சோ இதை நம்ம பாத்துக்கலாம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் பெர்மனண்டா ப்ரிசர்வ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக். யாரோட கஸ்டடியில இருக்கணும்னா கம்பெனி செக்ரட்டரியோட கஸ்டடியில் இருக்கணும், ஒரு அதர் பர்சன் ஆத்தரைஸ் பை த போர்ட். டிபென்ச்சர் ஆஃப் ஹோல்டர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அதர் செக்யூரிட்டி ஹோல்டர்ஸ் வந்து 8 years இருந்தா போதும். இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். இதுவும் யாரோட கஸ்டடியில இருக்கும்னா கம்பெனி செக்ரட்டரி அதர் பர்சன்ஸ். ஓகே, ப்ராப்ளி ஆத்தரைஸ் பை த போர்ட். ஓகே, the foreign registered member shall be preserved permanently unless it is discontinued. Probably நடுவுல வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் வந்திருக்கலாம்னே, ஷேர்ஸ்ல அந்த மாதிரி கேசஸ்ல வந்து மாறலாம். அண்ட் ஃபாரின் ரெஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் எக்ஸெட்ரா 8 years தான். ஸோ நார்மலா இந்தியன் ரெஜிஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பாக்கணுமோ அதே தான் ஃபாரின் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அன்லஸ் இட் இஸ் டிஸ்கண்டினியூட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து எவிடன்ஸா மாறிடும். ஸோ செக்ஷன் 95 டாக்ஸ் அபவுட். அண்ட் பெனால்டிஸ் நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். தட் இஸ் மெயின்டைன் பண்ணலாம் எவ்வளவு பெனால்டின்ட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிட்டா போகுது. நீங்க ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா? சோ இது வரைக்கும் நான் வந்தேன். எஸ் ப்ளீஸ். எவ்ரி ரெசல்யூஷன் ஆர் எனி அக்ரிமெண்ட் மென்ஷன்ட் பிலோ. எப்படின்னா எப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இது கீழே இருக்கிறதுனால எப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டுகெதர் வித் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில விஷயம் வந்து ஆக்ட்ல ஜென்ரலா சொல்லியிருக்காங்க, நாங்க எக்ஸ்பிளனேஷனரி ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல. பட் அது தவிர உங்க கம்பெனிக்கு சொல்லிட்டு பர்டிகுலரா ஏதாவது நீங்க பண்றீங்கன்னா அது எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்டோட தான் தரணும். ஓகே, annexed to the notice calling the meeting in which resolution is proposed shall be filed within 30 days. Okay, and in the form number MGT14. So நான் ஜென்ரலா கொலோக்கியலா அங்கங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா MGT14 ஃபைல் பண்ணணும் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிஸ்ட் தான் இங்க. which has the effect of altering the articles. Okay, 1 point. And the copy of every agreement shall be embodied or annexed to every copy of whatever it is after passing of the resolution or making it. So this provision is applicable to the following. One on the special resolution. Second, resolutions which have been agreed by all the members, but which if not so agreed would not have been effective for the purpose. இது வந்து லைக் யுனானிமஸ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. யுனானிமஸ்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ். சோ எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நம்ம இது பண்ண மாதிரி இருக்கும். நீங்க கேட்கலாம், எப்படி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்களே, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை இல்லாம மிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அது கவர்டு. Third category, any resolution of the board of directors or agreement executed by the company relating to, okay, இங்க தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, appointment or reappointment or renewal of the appointment or variation of the terms etc. with respect to managing director. So MD ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க ஃபிட் பண்ணிடலாம். Fourth, resolutions or agreements which have been agreed to by any class of members but which if not so agreed, இதுக்கு செகண்ட் பாயிண்ட் மாதிரி எல்லாரும் அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது. இன்கேஸ் அக்ரி பண்ணாம இருந்தா அப்ப ஏதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியை வச்சு நீங்க பண்ணிருப்பீங்களே, சோ அந்த மாதிரி கேசஸ். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் கேஸ், ரெசல்யூஷன்ஸ் ரிக்வயரிங் அ கம்பெனி டு பி wound up voluntarily. வைண்டிங் அப் இருக்கு. வைண்டிங் அப்ல வந்து ரெண்டு மோட் ஆஃப் வைண்டிங் அப் இருக்கு. ஒன்னு வந்து மேண்டேட்டரியா வைண்ட் அப் ஆகுது, இன்னொன்னு வந்து வாலண்டரி. மேண்டேட்டரியா நம்மளால முடியல அங்க பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ட்ரிபியூனலே வந்து நீங்க வைண்ட் அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல வந்து வாலண்டரிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா? அப்ப மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணது நாங்க வந்து வெளியில போயிடும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரெசல்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பண்ணிருப்பாங்களே, சோ அந்த கேஸ்ல வந்துடும். ஓகே, அண்ட் சிக்ஸ்த் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 179, இது வந்து போர்ட்
ஓட பவர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. செக்ஷன் 179 பவர்ஸ் ஆஃப் தி போர்டு. ஓகே, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல. தட் நோ பர்சன் ஷால் பி என்டைட்டில் அண்டர் 399 டு இன்ஸ்பெக்ட் ஆர் ஆப்டெயின் காப்பீஸ் ஆஃப் சச் ரெசல்யூஷன்ஸ். இது ரிலேட்டடா ரெசல்யூஷனா ஆக்டே வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோன்னே ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து எம்சிஏல நம்மளுக்கு கிடைக்கும். கவர்மெண்டே பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. தட் இஸ் நம்ம பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் சொல்றோம்ல, எல்லாருக்குமே அவைலபிளா ப்ரொவைட் பண்ணுது. பட் ஒரு சிலது வந்து நாங்க தர முடியாதுன்னு சொன்னா அதுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாக்குறது. செவன்த் வந்து எனி அதர் ரெசல்யூஷன் ஆர் அக்ரிமெண்ட் as may be prescribed and placed in public domain. So இது ரிலேட்டடா வந்து நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க. How to find MGT 14. So that's about this heading. Yes, can you please go through? So from 12.2 to 12.6 I will be carrying from single material. Okay, so I can download the material from the website. 12.2 on directors. கம்ப்ளீட்டா டைரக்டர்ஸ் பத்தி என்னென்ன பார்க்க போறோம்னா, டைரக்டர்ஸோட ரோல் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி விச் மீன்ஸ் டியூட்டிஸ் சொல்லலாம், அண்ட் குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், யார் டைரக்டரா இருக்கலாம், யார் டைரக்டரா இருக்க முடியாது, எப்படி அப்பாயிண்ட் பண்றது, எப்படி அவங்க ரிட்டையர் ஆவாங்க, அவங்களா வெளியே போறது, ரிசைன் ஆகுறது, இல்ல நம்மளா வெளியே தூக்குறது, ரிமூவல். ஓகே, ரெமுனரேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணும், வாட் ஆர் தேர் பவர்ஸ் அண்ட் டின் நம்பர். டைரக்டருக்குன்னு தனி ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ டின் நம்பர் இதெல்லாமே வந்து 12.2ல கவர் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஹெட்டிங். ஓகே, 12.2 நார்மலா ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, அண்ட் எஸ்பெஷலி கம்பெனிஸ் ஆக்ட்ல டைரக்டர்ங்கிற கான்செப்டும் ஆபீசர்ங்கிற கான்செப்டும் ரெண்டுமே மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி, ஹூஸ் எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அவர் டைரக்டர். இதே வந்து மேனேஜர்னு சொன்னீங்கன்னா அவர் மேனேஜிங் டைரக்டர், ஏன்னா டைரக்டர் இல்ல, அவர் நேம்ல டைரக்டர் இருக்கணும். அப்ப டைரக்டர்ங்கிறவங்க வந்து ப்ராபப்ளி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் படி அப்பாயிண்ட் ஆகுது. அண்ட் ஆபீசர் வந்து அது யார் வேணாலும் இருக்கலாம். மேனேஜர் இஸ் an ஆபீசர், சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசர் இஸ் an ஆபீசர். ஓகே, அண்ட் ஹூ ஆர் திஸ் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஹூ டைரக்ட்ஸ் த கம்பெனி. உங்களுக்கு வண்டியை ஓட்ட தெரியல, என்ன பண்ணுவீங்க? டூ வீலரோ, ஓகே, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது, பட் ஷி ஃபீல்ஸ் ப்ரௌட் அபவுட் ஹர்செல்ஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன டிராப் பண்ணது 4-5 டிரைவர் இருக்காங்க வீட்டுல. யாருன்னா ஹஸ்பண்ட், பையன், ஓகே, அக்கா பையன், மாமா பையன் சொல்லிட்டு 4 பேர் லைனா சொல்றாங்க. நமக்கு வந்து சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க கம்பெனியை ரன் பண்றீங்க, கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றீங்க, கம்பெனியை ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது யார் பாத்துக்கிறா? இதோ இந்த டிரைவர் பாத்துக்கிறாங்க. ஓகே, சோ கொஞ்சம் டீசெண்டா சொன்னாட்டு டைரக்ட். ஓகே, டைரக்ட்ஸ் தி கம்பெனி. சோ டைரக்டர் அண்ட் ஆபீசர்ங்கிற டேர்ம் நம்ம அங்கங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாயிடுங்க. டைரக்டர் இஸ் நத்திங் பட் அ மெம்பர் இன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட்லி கிளியரா ஆபீசர் யாருன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இன்க்ளூட்ஸ் அ டைரக்டர் ஆல்சோ. ஓகே, இப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா இப்பதானே வேற வேறன்னு சொன்னீங்கன்ட்டு. சி ஜென்ரலா ஆபீசர்னா who takes care of all the responsibilities of the company, அதனால includes the director ன்னு சொல்லியிருப்பாங்க. So officer may be, director may be an officer, but officer need not be a director ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. So whose directions or instructions the board or any or more of the auditors and directors are accustomed to act. டைரக்டர்ஸ்க்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி டேபிள் போட்டாலே நிறைய பேர் வந்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இது எப்படி வேணாலும் கம்பேரிசன் இருக்கலாம். டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணலாம், ஆக்ட்ல எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, டைரக்டர்னா கம்பெனியோட போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதுல டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2 clause 34 செக்ஷன் 2 is meant for definition, right? செக்ஷன் 2 clause 34 டிஃபைன் பண்றாங்க. இதே வந்து clause 10 பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது டைரக்டர்ஸோட கலெக்டிவ் மீனிங். இப்ப சொல்லுங்க, இதுல இருந்து இது வந்தா, இதுல இருந்து இது வந்ததா தெரியாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, மீன்ஸ் இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இவங்க மெம்பர்ஸ், கலெக்டிவ் சென்ஸ்ல இவங்க போர்டு. ஓகே, என்ன பவர்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பிளீஸ் மேக் நோட், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது, நோ இண்டிவிஜுவல் பவர். ஒரு சிங்கிள் டைரக்டருக்கு மட்டும் எப்பவுமே பவர் இல்ல, அன்லஸ் ஸ்பெசிபிக் ஆத்தரைசேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான், இல்லைன்னா ஆக்ட்ல இருந்தா மட்டும்தான். பட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் வில் எக்ஸசைஸ் ஆல் தி பவர்ஸ், ஓகே, எக்ஸப்ட் பிரிஸ்கிரைப் வித் ஆக்ட் இன் ஜெனரல் மீட்டிங். சோ ப்ராபப்லி எல்லா பவர்ஸும் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். ஏன்னா எல்லா பவர்ஸும் கொடுத்துட்டு அவங்களே எல்லாமே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரோலே இருக்காது. அண்ட் மோட் ஆஃப் செலக்ஷன்ங்கிறது கேஸ் டு கேஸ் பேசிஸ் மாறும். ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி வேற மாதிரி, அடிஷனல் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி வேற ஒரு மாதிரி மாறும். இங்க வந்து ஆக்ட் அண்ட் ஏஓ என்ன சொல்லுதோ அது. எங்களோட நேச்சர் பாத்தீங்கன்னா
ஐஸ், இயர்ஸ், பிரெயின், ஹேண்ட்ஸ், நர்வ்ஸ், அதர் எசென்சியல் லிம்ஸ். ஒரு ஆள் நடமாட்டத்துக்கு மூளையை யூஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாமே யாரு? டைரக்டர்ஸ். இது மொத்தமா சேர்ந்து ஒவ்வொன்றதுலயும் இருக்குது நியூக்ளியஸ். ஓகே, இது சயின்ஸ் படிச்ச மாதிரி இருக்கலாம். Only individuals can act as directors. Section 149 என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாடி கார்பரேட், அசோசியேஷன், ஃபர்ம் இவங்கெல்லாம் டைரக்டரா இருக்க முடியாதுங்க. யார் டைரக்டரா இருக்கலாம்? இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் டைரக்டரா இருக்கலாம். டைரக்டர் இஸ் நாட் அ சர்வெண்ட். அப்ப டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாங்க, அடிமைங்க நமக்கு அப்படின்னு சொல்றது இல்ல. டைரக்டர் இஸ் நாட் அ சர்வெண்ட் ஆஃப் எனி மாஸ்டர். ஹி கேனாட் பி டிஸ்கிரைப்ட் அஸ் அ சர்வெண்ட். ஹி இஸ் இன்ஃபேக்ட் அ டைரக்டர், ஆர் இன்னும் சொல்ல போனா இஸ் the control of the company's affairs. Company இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இஸ் கண்ட்ரோலிங் த அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகே, லா ஆஃப் ஏஜென்சி இது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஓகே, நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல பார்ப்போம்ல, மியூச்சுவல் ஏஜென்சிங்கிற கான்செப்ட் கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. டைரக்டர் வந்து கம்பெனியோட ஏஜென்ட் சொல்லலாம், அண்ட் கம்பெனி வந்து பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரெண்டு கெப்பாசிட்டியும் இருக்கு. கம்பெனியோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா பிரின்சிபலாவும் இருக்கு, ஏஜென்டாவும். ஓகே, சோ தட்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் பொறுத்தவரை வரைக்கும் இவங்க வந்து ட்ரஸ்டீஸ்னு சொல்லுவோம். பொசிஷன் ஆஃப் டைரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் மென்ன, ப்ரொஃபஷனல்னா சிஏ படிச்சிருக்கணுமா, சிஎம்ஏ படிச்சிருக்கணுமா அப்படியெல்லாம் இல்ல, நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் மென்ன வந்து கம்பெனி ஹையர் பண்ணது எதுக்காகனா கம்பெனியோட அஃபேர்ஸை பாத்துக்கிறதுக்காக. They are the officers of the company. They work as an employee in different capacity. Who can be a director? ப்ரொமோட்டர் இருக்கலாம், நாங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ண இருக்கலாம், என்னோட ரிலேட்டிவா போடலாம், இல்ல கோ ப்ரொமோட்டர்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஓனர், அந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். எனி இண்டிவிஜுவல், ஈவன் அண்ட் அவுட் சைடர், யாரோ ஒருத்தன் தெரியாம இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து காம்பிடன்சி இருக்கு, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இருக்கலாம். ஈவன் நீங்களும் இருக்கலாம். ஆக்சுவலா இதெல்லாமே ஹைலைட்டிங் நமக்கு புரியணுங்கிறதுக்காக 18 வயசு கம்ப்ளீட் பண்ணா யாரானாலும் டேரக்டா இருப்பாங்க. சிம்பிள். லைக் மேனேஜிங் டைரக்டர் மட்டும் 21 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 18 கம்ப்ளீட் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ டைரக்டர். ஓகே, அது மாதிரி நாங்க ஒரு கம்பெனிக்கு வந்து நான் இன்கார்பரேட் பண்ணேன். டைரக்டர் அப்ளை பண்றாரு, எல்லா ஃபார்மும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு, ஃபார்ம் ஃபைல் பண்ணுங்கன்ட்டாங்க. ஏஜ் பார்த்தா இன்னும் 2 நாள் தான் இருக்கு பர்த்டே வர்றதுக்கு. 18 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏஜ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஏஜ் போடுவாங்க, 18 கம்ப்ளீட். அப்புறம் செக் பண்ண, ஆக்சுவலா வந்து ஃபார்ம் செக்கிங் என்கிட்ட வரும், எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் செக் பண்றது ஃபைல் பண்ண போயிட்டாங்க. இன்னும் 2 நாள் இருக்குங்க பர்த்டே முடிவிட்டவங்க, அவங்க அவசரப்படுறாங்க. நல்லா some have this habit of checking the நட்சத்திர பர்த்டே இல்ல. இந்த நட்சத்திரம் பிறந்தனால தமிழ் படி பார்ப்பாங்க, இங்கிலீஷ் கேலண்டர் படி பார்ப்பாங்க. பட் எம்சி வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இங்கிலீஷ் கேலண்டர் தான், பிரிட்டிஷ் கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது 2 நாள் வெயிட் பண்ணுங்க சொல்லி 2 நாள் வெயிட் பண்ணோம். அதுல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகல, 21 மேனேஜிங் டைரக்டர் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். பிகாஸ் இட்ஸ் நத்திங் பட் யூ என்டரிங் டு கான்ட்ராக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா யூ கெட்டிங் த காம்பிடன்சிஸ் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். சோ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 2 days கழிச்சு நாங்க வந்து ஃபார்ம் ஃபைல் பண்ணோம். சோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் பயங்கர ஒண்ணுமே இல்லாத கேஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, அண்ட் ரூல் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆக்சுவலி இதோட மெயின் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட சக்சஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகணும்ல. சோ அதை டிபெண்ட் பண்ணி டைரக்டர்ஸ் என்னதாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிசிஸை ஃபார்முலேட் பண்றது, ஆர்கனைசேஷன் செட்டப்பை கொண்டு வர்றது, இம்ப்ளிமெண்டேஷன், ஹவு தே ஆர் கோயிங் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ்ஸ், மஸ்டர் ரிசோர்சஸ் என்னென்ன தேவைப்படும் கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணது, கண்ட்ரோல் பண்ணது, கைட், டைரக்ட் அண்ட் மேனேஜ் த அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. டைரக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம டெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இங்க டைரக்டர் சொன்னா டெசிக்னேட் பண்ணலாம். அவங்க வந்து கவர்னர்ஸ் இல்ல மெம்பர்ஸ் ஆஃப் த கவர்னிங் கவுன்சில், போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்டர்ஸ் சொல்லிடுவோம், ரொம்ப சிம்பிளா. செக்ஷன் 8 கம்பெனிஸ் எல்லாம் வேற ஏதாவது அசோசியேஷன் அண்ட் அதர் பாடிஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னிங் பாடின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம டைரக்டர் சொல்ல மாட்டாங்க. சோ இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம், இதே அந்த கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குப்பா. ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட பிஹேவியர் அண்ட் ரோல் இருக்கும். ஓகே, அண்ட் இதுல பர்டிகுலரா சீனியர் மேனேஜ்மெண்ட் சொல்றது மேனேஜர், ஹோல் டைம் டைரக்டர், டபிள்யூடினா ஹோல் டைம் டைரக்டர், எம்டினா மேனேஜிங் டைரக்டர். அவங்க ஒரு ப்ராமினன்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. மெயினா அவங்களோட பொசிஷன் வந்து டெசிஷன் மேக்கிங்காக தான் இருக்கும். சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான நேச்சர், என்ன மாதிரியான டியூட்டிஸ் எல்லாம் இருக்கு, என்ன டியூட்டிஸ் அவங்களுக்கு அசைன் பண்றது, இதெல்லாமே வந்து ஆக்ட்லி சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை எல்லாம் அவர்கிட்ட போகும்ட்டு. சோ மேனேஜர் ஆர் எனி அதர் மேனேஜர் பர்சன் இஸ் நாட் அ டைரக்டர். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹைலைட் திஸ் கேஸ். முடிஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து தீன் தயாளு வெர்சஸ் ரெட்டி கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேனேஜரல் பர்சனல் சொல்றோம்ல, சிஇஓ எக்ஸெட்ரா இவங்கெல்லாம் டைரக்டர் இல்லன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, சோ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ டைரக்டர். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததான் சின்ன இன்ட்ரோ தான். இப்பதான் நம்ம கம்ப்ளீட் ஹெட்டிங் குள்ள போறோம். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அகைன் இதை நான் லைன் பை லைன் போகல. சோ எல்லாருமே வந்து கரெக்டா பண்ணணும், அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக பார்க்க கூடாது இல்லையா.
சோ அபவுட் their own personal interest கம்பெனிக்காக பார்க்கணும், கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக பார்க்கணும். சோ எங்க இந்த டியூட்டிஸ் பத்தி நீங்க பேசுறீங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 166 can make a note of this section. Section 166 talks about the duties of a director. First time company lawல வந்தது 1956 ஆக்ட்ல இல்ல, 2013 ஆக்ட்ல தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷன் 166ல பாத்தீங்கன்னா இது வந்து சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2னு போகும். ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் AOA ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அது. ஓகே, சோ ப்ராப்ளி இஃப் யூ டோன்ட் ஹேவ் த மெட்டீரியல்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃப்ரம் த போர்ட். ஏன்னா புக்ல வந்து எப்படி இருக்கும்னா அந்த டைரக்டர் ஆர் ஹீ ஷால் ஆக்ட் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹீ ஷால் தான் நான் இங்க காமனா போட்டேன், நீங்க சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஹீ ஷால் சேர்த்துக்கோங்க, நிறைய எழுதுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஹீ ஷால் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ், ஹீ ஷால் ஆக்ட் இன் குட் ஃபெய்த், ஹீ தப்பித்தோட ஷீனு போட்டுறாதீங்க, ஹீ இன்க்ளூட் ஷீ ஆல்சோ. ஓகே, சோ ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் AOA, ஆக்ட் இன் குட் ஃபெய்த் எதுக்காக? கம்பெனியோட ஆப்ஜெக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக. ஃபார் த ஹோலுக்காக பார்க்கணும், ஒரு பர்டிகுலர் மெம்பருக்காக பார்க்க கூடாது. அண்ட் கம்ப்ளீட்டா கம்பெனிக்காக பார்க்கணும், எம்ப்ளாயிஸ்க்காக பார்க்கணும். அதான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னோம். இங்க ஒரு வேர்ட் இன்க்ளூட் பண்ணிடலாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ், மெம்பர், ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனி எல்லாருக்குமே சேர்த்து பார்க்கறது தான் வந்து ஆக்டிங் இன் குட் ஃபெய்த். தனியா ஒரு ஆளுக்காக. அண்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். அது தவிர he shall exercise his duties with due and reasonable care, skill and diligence யூஸ் பண்ணும். and shall exercise with respect to independent judgment. எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க கூடாது. ஓகே, and he shall not involve in a situation which he may have direct or indirect interest. ஏதாவது conflict of interest சொல்லுவாங்க. ஏதாவது எனக்கு வந்து இது மூலியமா எனக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ஏதாவது பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தெரியப்படுத்தணும். ஓகே, and not achieve or attempt to achieve undue and gain or advantage. நமக்கு தெரியும்ல undue undue terms தெரியல, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பார்த்திருப்போம் இல்லையா, with respect to either to himself or his relatives or partners or associate. And yes, please make a note, if such director is found of guilty na அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனிக்கு பே பண்ணிப்போம். he shall be liable to pay. yes, please make a note of this sixth one, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் ஸ்டடியில வரலாம். அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செக்ஷன் வந்து 166 சப்செக்ஷன் 6 படி இவரோட வேலையை யாருக்கும் அசைன் பண்ண முடியாது. இன்கேஸ் அசைன் பண்ணியிருந்தா it will become void. ஓகே, சோ ப்ராபபிலி நம்ம அந்த டேபிள்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓவரால் டேபிள்ல, ரைட்? சோ பெனால்டி 1 lakh rupee to 5 lakh rupees. தென் டைரக்டர்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர். ஒரு கம்பெனில ஒரு டைரக்டரா இருக்கணும்னா அவருக்குன்னு தனியா ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கணும், டின் நம்பர் வாங்கணும். டின்னோட எக்ஸ்பான்ஷன் டைரக்டர், இப்போ யூனிக் நம்பர். ஓகே, டைரக்டர் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்பர். ஓகே, ஏன்னா இவரோட டின் நம்பர் வந்து வச்சுக்கோங்களேன், இவர் எந்த கம்பெனில டைரக்டரா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு நம்பர் தான் தருவாங்க. இட்ஸ் யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர், ஒரு நம்பர் தான் தருவாங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் அலாட்டட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். யாருக்கு அலாட் பண்ணுவாங்க? யார் டைரக்டரா இருக்கலாம்? இண்டிவிஜுவல் தானே டைரக்டரா இருக்கலாம். அப்போ டு எனி இண்டிவிஜுவல் இன்டெண்டிங் டு பி அப்பாயிண்டட். முன்னாடி இந்த ப்ரொவிஷன்ஸ் 1956 ஆக்ட்ல எல்லாம் வந்து டைரக்டர் டின் நம்பர் எல்லாம் இருக்கணும்லாம் இல்ல. 2013 ஆக்டோட கான்டெம்பரரியா வந்துச்சு. ஐடி டெவலப்மெண்ட்னால கான்டெம்பரரியா மாறிச்சு. அப்போ வந்து இந்த டின் நம்பர் இருக்கணும்னு சொல்லணும். ஏற்கனவே டைரக்டர்ஸ் அந்த கிட்ட டின் நம்பர் எல்லாம் வந்திருக்காது. அப்ப டின் நம்பர் புதுசா அப்ளை பண்ணும். இப்பதான் கம்பெனி இன்கார்பரேட் பண்றாங்க. இல்லைன்னா வந்து நான் ஒரு கம்பெனில டைரக்டரா இருக்கணும்னா ஐ ஹேவ் an intention to be a director. அதான் intending to be a director, to be appointed as director, இல்ல to any existing director of a company for the purpose of his identification as a director. Okay, இது related provisions நம்ம இங்க ஆக்சுவலா டீடைலா பார்க்கலாம். 153 to 157 is dealing with this provisions. din பத்தி இதுல 153 மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது ஏற்கனவே பார்த்ததுதான். ஐடென்டிபிகேஷன் நம்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டின் நம்பர் இல்லாம வேற சில ஐடென்டிபிகேஷன் நம்பர் கூட யூஸ் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி செக்ரட்டரிஸ், சிஇஓ எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆபீசர்ஸ் ஆஃப் த கம்பெனி தானே, தே ஆர் நாட் டைரக்டர்ஸ் இல்லையா. அதனால எங்களுக்கு வந்து டின் நம்பர் கூட பேன் நம்பர் இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் வந்து டைரக்டர்னா இவருக்கு வந்து டின் நம்பர் இருக்கும் இங்க இருக்கு ரெஸ்பெக்டிவ் காலம்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எம்சிஏ மாஸ்டர் டேட்டால பாத்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகுதான் பேரே இருக்கும். ஓகே, அண்ட் சிஎஸ் சிஇஓ எல்லாம் எக்ஸெட்ரா யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் இருக்கும். சோ அந்த டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து டைரக்டரா வேற ஏதாவது பொசிஷன்ல இருக்காரு. ஓகே, குவாலிஃபிகேஷன். சோ ஒரு ஹெட்டிங் ஓவர். நெக்ஸ்ட் வந்து யார் வந்து இருக்கலாம் டைரக்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட்ல வந்து எந்த பிரிஸ்கிரைப்ட் அகாடமிக்கோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸோ தரல. ஈவன் அண்ட் இல்லிட்ரேட் கூட இருக்கலாம். ஒரு டைரக்டரை வந்து நான் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ண ஒரு டைரக்டருக்கு வந்து சைன் பண்ணதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்தோம். ஓகே, உங்க தாத்தா பாட்டிக்கு சைன் பண்ண தெரியுமா? ஓகே, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு நாங்க தான் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி சைன் பண்ணி நாங்க சைன் பண்ணோம். ஓகே, சைன் பண்ணி டிஎஸ்சி வாங்கணும். அதுல வந்து சைன் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஈஸியா இருக்கும் தமிழ்ல லட்சுமின்னு சொல்லிட்டு இதை போட்டாங்க.
லட்சுமியோ இதை போட்டாங்க அவங்க நேம். அதான் சொன்னோம் கொஞ்சம் ஒரு 10 நாள் கொடுங்கன்னு சொன்னாங்க. 10 நாள்ல டைம் இல்லை சார். ஒரு 2-3 நாள் எது வந்து சைன் ஆக்சுவலா அந்த சைனுங்கிறது மாறக்கூடாது இல்லையா? சோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் எல்லாம் இப்ப போயிடுது. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன் சொல்ல வந்தேன்னா சைன் பண்ண தெரியலனா கூட கேன் பி அ டைரக்டர். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நோ மேண்டேட்டரி ஷேர் குவாலிஃபிகேஷன். எவ்வளவு ஷேர் வச்சிருக்கணுமா தேவையில்லை. பட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தா ஆச்சு. So a director neither needs any minimum professional qualification nor any shared qualification unless the articles of the company suggest. Okay. Disqualifications. Yes. Disqualification பத்தி ஆக்ட் கதகதையா சொல்லுது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருந்துடக்கூடாதுல்ல, அதுதான் மீனிங். Section 164 talks about this. Other subsection 1 வந்து எதை பத்தி பேசுதுன்னா நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. He should not be of unsound minded. In fact டைரக்டர்ங்கிறது ஒரு ஏஜென்ட் மாதிரி கம்பெனிக்கு. சோ என்ன விஷயம் பண்ணாலும் கம்பெனிக்காக அவர் பண்ண போறாரு. சோ அந்த சென்ஸ்ல வந்து he should not be a unsound minded person. Okay, and stands so declared by the competent courts. அதாவது கோர்ட்ல வந்து இவர் வந்து கேப்பபிள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூடாது. Undischarged insolvent. So இதெல்லாம் நோபா. He should not be in. Okay. Has been applied to be adjudicated as an insolvent and application வந்து பெண்டிங் இருக்கு. எல்லா கோர்ட்ல ஏதாவது கன்விக்ஷன் போயிருக்கும், லைக் மாரல் டர்பிடியூட், சோ பப்ளிக் மொராலிட்டியை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. அதுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா 6 monthsக்குள்ள கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே. 6 monthsக்கு மேல கொடுத்துருக்க கூடாது. அந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் 5 years எலாப்ஸ் பண்ணிருந்தா ஓகே. சோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 6 monthsக்குள்ள இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓகே, அதான் வெயிட் பண்றோம். 6 மாசத்துக்குள்ள இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்ல. 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காருன்னா 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் ஹவெவர் இம்ப்ரிசன்மெண்ட், சரி 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காருங்க, 7 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா 7 years மேல பெரிய கிரைம் அது. ஓகே, சோ அந்த கிரிமினல் கேஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தண்டனை தருவாங்கன்னா ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி 7 years or more கொடுத்தா பெரிய கிரைம் அது. சோ வந்து கட்டாயமா டைரக்டா இருக்கும். நாட் எலிஜிபிள் டு பி டைரக்டர் அட் ஆல். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டுன்னு. ஓகே, அண்ட் ப்ராபப்லி கோர்ட் ஆர்டர் எல்லாம் ட்ரிபியூனல்ல வந்து இவர் இனிமே டைரக்டரா இருக்கக்கூடாதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்பாங்க. கால் பண்ணி பே பண்ணோம்ல, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கம்பெனி வந்து பாத்துருப்பீங்க ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் அவரே கால் பண்ணி பே பண்ணலாம். அண்ட் 6 months have elapsed from the date லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் கால். அவர் பே பண்ண வேண்டியது 6 மாசத்துக்குள்ளாச்சும் பே பண்ணிருக்கணும். 6 மாசமும் எலாப்ஸ் ஆயிடுச்சு. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். சோ யூ கேன் மேக் அ நோட் ஆன் திஸ். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், எதெல்லாம் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் செக்ஷன் 188 சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ரிலேட்டடா கன்விக்ஷன் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் 5 yearsல. வித் ரெஸ்பெக்ட் டு டின் ரிக்வயர்மெண்ட் படி கம்ப்ளைன்ஸ் பண்ணல. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் வந்து எவ்வளவு 20 கம்பெனிஸ்ல தான் டைரக்டரா இருக்கணும்னு இருக்கு. அதுல வந்து 10 கம்பெனிஸ் தான் பப்ளிக் கம்பெனிஸா இருக்கணும்னு இருக்கு. மிச்ச 10 கம்பெனிஸ் வந்து எந்த கம்பெனிஸ் வேணாலும் வந்திருக்கலாம். அப்போ மேக்ஸிமம் 10 கம்பெனிஸ் தான் பப்ளிக் கம்பெனி. சோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலன்னா இது வந்து நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் செக்ஷன் 165. சோ இதை படி ஃபாலோ பண்ணலாம். சோ நான் கம்ப்ளைன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிடணும்னா ஒரு டைரக்டரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுரும். அப்படின்னா இவங்க டைரக்டரா இருக்க முடியாது. ஓகே, so let me continue and let me finish off this heading. Okay, அது பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். So with respect to subsection 2, no person who is or has been a director of a company which has not filed financial statements or annual returns. FS na financial statements, AR na annual returns. Continuous 3 வருஷத்துக்கு வந்து இந்த கம்பெனில இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனில ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைல் பண்ணலன்னா கட்டாயமா அந்த அவருக்கு வந்து எந்த ஒரு கம்பெனிலும் இருக்க முடியாது. ப்ராபப்லி ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் மிஸ்டர் எக்ஸ். ஹி இஸ் அ டைரக்டர் ஆஃப் 3 companies. ஓகே, என்னென்ன கம்பெனினா எக்ஸ் கம்பெனி, ஒய் கம்பெனி அண்ட் ஜெட் கம்பெனி. 3 கம்பெனில வந்து இது வந்து டைரக்டரா இருக்கு. ஜெட் கம்பெனில வந்து 3 வருஷமா இதோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் 3 வருஷமா வந்து ஆனுவல் ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணல. அப்போ ஜெட் கம்பெனில மட்டும் இல்ல ஒய் கம்பெனிலயும் டைரக்டரா இருக்க முடியாது, எக்ஸ் கம்பெனிலும் டைரக்டரா இருக்க முடியாது. அப்போ ஒரு கம்பெனியும் நீங்க ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா எப்படி 3 கம்பெனியை பாத்துப்பீங்க? அதான். சோ அஃபேர்ஸ் வந்து ப்ராப்பரா பாத்துக்க முடியல. அது இல்லாம நீங்க ஏதாவது வந்து டெபாசிட்ஸ் ரீபே பண்ணல, டிபென்ச்சர்ஸ் ரிடீம் பண்ணல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும் தரல. ஓகே, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி பே பண்ணாம இருக்கீங்க, இட்ஸ் லைபிலிட்டி டு தி கம்பெனி. சோ இந்த மாதிரி கேசஸ்ல ஃபெயிலியர்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்க டைரக்டரா இருக்கவே முடியாது. ஓகே, வேற ஏதாவது கம்பெனி இல்ல, எந்த கம்பெனியும் டைரக்டரா இருக்க முடியாது. ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம். ஒரு சில பிரிஸ்கிரைப் கம்பெனிஸ் மட்டும் அட்லீஸ்ட் 1 woman டைரக்டர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வருதோ அப்பெல்லாம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி MGT 14. சோ MGTங்கிற டேர்மே வந்து மேனேஜ்மெண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் MGT.
வேற சில கேசஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்றீங்க, லைக் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். ஒரு சில கேசஸ்ல வந்து ஜெனரல் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. ரெசிடென்ட் டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அட்மிஷன் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அடிஷனல் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றது, ஆல்டர்னேட் டைரக்டர்ஸ், நாமினி டைரக்டர்ஸ், இன்கேஸ் கேஷுவல் வேகன்சிஸ் இறந்து போயிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த அந்த இதுலமே வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷனல் ஆஃப் டைரக்டர்ஸ். கொஞ்சம் நோட் பண்ணுங்க. என்னோட கம்பெனில வந்து 10 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வேண்டாம், 9 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 9 டைரக்டர்ஸ்ல 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து நம்ம ரொட்டேஷனல் டைரக்டர்ஸ் சொல்லுவோம். அதனால ரொட்டேஷனல் டைரக்டர்ஸ்னா, இப்போ ஒரு பிசினஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட பிசினஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம். சோ உங்க மைண்ட் வந்து என்ன ஆயிடும்னா, நீங்க அந்த பிசினஸ் அந்த மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா வந்து ஆஸ் எ ப்ரொமோட்டரா நான் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணாலும் இது ஏன் கம்பெனியை நினைக்க கூடாதுங்கிறது அந்த ஆர்டிபிஷியல் லீகல் என்டிட்டிங்கிற கான்செப்ட். சோ இந்த கேஸ்ல பார்க்கும்போது ரொட்டேஷனல் டைரக்டர்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட கம்பெனியா நினைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே வில் டேக் த ஹோல் கண்ட்ரோல். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரொட்டேஷனல் டைரக்டர்ஸ் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. சோ 9 டைரக்டர்ஸ்ல 2/3 அப்படின்னா எவ்வளவு டைரக்டர்ஸ்? 6 டைரக்டர்ஸ் வந்து ரொட்டேஷனல் டைரக்டர் சொல்லும். மிச்சம் 3 டைரக்டர்ஸ் வந்து நான் ரொட்டேஷனல், which means they can stay. இந்த 6 டைரக்டர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் 1/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து they have to retire by rotation. சோ இந்த டேர்ம் பார்த்து ஒரு மாதிரியான டேர்ம்னு நினைச்சுக்க வேண்டாம். ரிட்டையரிங் பை ரொட்டேஷன்னா இந்த 2/3ல 1/3 வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 4 ஆர்டினரி பிசினஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஒண்ணு வந்து அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்றதுக்காக இருக்கிறது, இன்னொன்னு வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் தான். சோ ஏன் இந்த 9 சொன்னா நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். 10 சொன்னா 3.33 எல்லாம் வரும். என்ன பிரச்சனை? ஓகே, சோ 9 டைரக்டர்ஸ் இருந்ததுன்னா 2/3 வந்து ரொட்டேஷனல், அந்த 2/3 இருந்து 1/3. அப்போ 6ல 1/3 எவ்வளவு? 3 டைரக்டர்ஸா 2 டைரக்டர்ஸா? சோ 2 டைரக்டர்ஸ் வில் பி ரிட்டையரிங் பை ரொட்டேஷன். சரி, ரிட்டையரிங் பை ரொட்டேஷன்னா அவங்க போயிடுவாங்க. வேணும்னா அவங்களே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹையர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டிட்டர்மைன் த ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்பிரசிவ் அப்பாயின்மெண்ட் பை த கம்பெனி இந்த ஜெனரல் மீட்டிங். சோ ரிமைனிங் டைரக்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி இருந்தா as per the provisions of the act it will be followed. So where a director is retiring by rotation at AGM, the company at the same meeting, you can please make a note, same meeting may appoint the retiring director itself or some other person. Is it okay? Retiring director appoint பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது person வந்து appoint பண்ணிக்கலாம். So this is with respect to retirement provisions. Okay, rotational directors and retirement by rotation. Next on the resignation of directors. So ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அவரோட விருப்பம் தானே. எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து டைரக்டரா உள்ள வராருன்னா அவர் வந்து கன்சர்ன் கொடுக்கணும், இந்த கம்பெனிக்கு நான் டைரக்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ரிட்டையர் ஆகலாம்னு நினைக்கிறான்னா நாட் ரிட்டையர், ரிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு நோட்டீஸ் தரணும் கம்பெனிக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பெனி கொடுத்தா போதும். கம்பெனி வந்து ஆர்ஓசி கொடுத்துரும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை டேக் நோட் பண்ணும், இம்பார்ட்டன்ட். ஏன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் கம்பெனி ப்ரொவைட் பண்ணும்போது கம்பெனி ஆர்டிபிஷியல் பர்சன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருமே தெரியப்படுத்தணும் இல்லையா? சோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹேஸ் டு டேக் நோட். கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா, ப்ளீஸ் மேக் a note, company will file this form called as DIR 12 within 30 days of the receipt of notice and they will be posting in the website also. So இந்த ஃபேக்ட வந்து இமீடியட் ஜெனரல் மீட்டிங்ல, சோ IAMனா இமீடியட் ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன், இமீடியட் ஜெனரல் மீட்டிங்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். ஓகே, எதுக்காக ரிசைன் பண்ணாரு எக்ஸெட்ரா. டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா DIR 12ங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்து ரீசன்ஸோட 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்டருக்கு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணாரு ப்ரொவிசோரி. இன்கேஸ் கம்பெனி கொடுக்கலன்னா, ஏன்னா லயபிலிட்டி வந்து எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி டைரக்டரா இருக்கும் போது கம்பெனி மூலமா என்ன லயபிலிட்டி வந்தா டைரக்டருக்கு லயபிலிட்டி. அப்போ அங்கங்க நம்ம பார்ப்போம் இல்லையா, ஆஃபீஸர் இஸ் லயபிள், எவ்ரி டைரக்டர் இஸ் லயபிள்னு பார்ப்போம். சோ அந்த லயபிலிட்டி வந்து கேரி ஒரு ஐடியா இருக்கும். அதனால வந்து கம்பெனி ஃபார்ம் ஃபைல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் வச்சு ஃபைல் பண்ணலாம்ல, அதான் மீன் பண்றோம். சோ வித் ரெஸ்பெக்ட் டு subsection 2, effective of resignation, எந்த டேட்ல வந்து நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுச்சு கம்பெனி, இல்லனா எந்த டேட் வந்து நோட்டீஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணாரு டைரக்டர். டைரக்டர் என்ன சொல்லிருப்பாரு, இந்த டேட்ல இருந்து. நார்மலா நீங்க ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறீங்க, என்ன பண்ணுவீங்க, ஃபார்மேட் மேல ஒரு டேட்டா போடுவீங்க, அதுக்கு ஒரு 1 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து டைரக்டர் வந்து ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணும். இட்ஸ் வெரி கம்பல்சரி. ஏன்னா அந்த டேட்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு, நான் இதுல இருந்து நான் ரிலீவ் ஆயிடுறேன் அப்படிங்கிறாரு. சோ அந்த டேட்டோ மென்ஷன்ட் பை டைரக்டர் என்னன்னா நோட் பண்ணிக்கலாம் இங்க. இல்லைன்னா வந்து எந்த டேட்ல நோட்டீஸ் ரிசீவ் பண்ணாங்க, ரெண்டுமே சேமா தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவர் எழுதி அமிச்சது 2-3 நாள் போய் சேர்ந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து இவர் வந்து இந்த டேட்ல இருந்து நான் லீவ் ஆகுறேன்னு சொல்லிட்டு வேற டேட்டா மென்ஷன் பண்ணி அமிச்சிருந்திருக்கலாம். சோ அதனால இருக்கு whichever is later has to be taken, whichever is later. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்
நோட்டீஸ் கொடுத்த டேட் வேற டேட் இருக்கும். ஆனா அந்த ஒர்க் முடிக்கும் போது 1 மந்த் இருக்கும் சொல்லிட்டு 1 மந்த் பிறகு அவங்க வந்து ரிலீவ் ஆவாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம். அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் லைபிலிட்டி, அது வரைக்கும் என்னென்ன அஃபென்சஸ் அக்கராச்சோ அதுக்கு எல்லாமே. வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிக்னேஷன் ஆஃப் வேகன்சி ஆஃப் ஆர்டர், இதெல்லாம் நடக்கும் சில கம்பெனிஸ்ல. டேரக்டர்ஸ் எல்லாம் சண்டை போடுவேன். டேரக்டர்ஸ் ஆல்வேஸ் ஹியூமன் பீங்ஸ் தானே. டேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு சண்டை போட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப என்ன பண்றது? ப்ரொமோட்டர்ஸ் வந்து டேரக்டர்ஸ் எவ்வளவு பேர் வேணுமோ, லைக் 3 டேரக்டர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி அண்ட் 2 டேரக்டர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கும். Okay, so you have these 2 case laws. You can just go through bit later. Okay. Next I'll go for removal. இது ஒரு category. Resignation, removal இதெல்லாமே ஒரு செட். Okay, so இதை நான் முடிச்சிருக்கேன். Directors can either be removed by shareholders or tribunal. Okay. ரெசிக்னேஷன்ங்கிறது எனக்கு ஏதாவது சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நானே வெளியில கிளம்புறேன். இங்க வந்து நீ ஒழுங்கா வேலை செய்யல, நான் உன்னை வெளியே தூக்குறேன். ஓகே, இட்ஸ் லைக் அ பனிஷ்மெண்ட் மாதிரி இல்ல. சோ ரிமூவல் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு, ரிமூவல் பை ட்ரிபியூனல் ஒரு கேட்டகரி இருக்கு. லெட் மீ கோ ஃபார் ரிமூவல் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட். இட்ஸ் an inherent right. செக்ஷன் 169 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேவ் த ரைட் டு ரிமூவ் த டைரக்டர்ஸ். சோ இட்ஸ் an inherent right. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா லைக் மிஸ்மேனேஜ்மெண்ட்காக மட்டும் இருக்கணும் அவசியம் இல்ல, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்ல. ப்ராப்ளம் ஒரு சில டேரக்டர்ஸ் ரொம்ப ரிஜிடா இருப்பாங்க, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, அதனால வந்து ஒன்னும் பெருசா பிசினஸ் வளர மாட்டேங்குது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ லைக் அவங்க வந்து பாலிசிஸ் பர்சீவ் பண்ணது வந்து ப்ராப்பரா பிடிக்கல, அந்த மாதிரி கேசஸ்னால கூட இருக்கும். ஓகே, ஹவு ரிமூவ்ட் அண்ட் அப்பாயிண்டட். நார்மலா ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிபியூனல் வந்து சம்டைம்ஸ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, அவங்கள ரிமூவ் பண்றதுக்கு ட்ரிபியூனலுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட் இல்ல. ஓகே, ப்ராபப்ளி அவரோட எக்ஸ்பைரி டைமுக்கு முன்னாடி வந்து ரிமூவ் பண்றாங்கன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். அண்ட் எப்பவுமே ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அண்ட் his office will vacate automatically. So அதுல வந்து அவருக்கு liability எல்லாமே வராது, அதுக்கு பிறகு இருக்கிறது. அண்ட் ஒரு நியூ டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ப்ராபப்ளி சேம் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணும், என்ன இன்டென்ஷன் இருக்கு இவர் இன்டெண்டட் அப்பாயின்மெண்ட். Okay, and this newly appointed director will be holding the post. Please make a note. Until the duration up to the new formal appointment of the director. Please make a note. Mr. X இருந்தாரு, இவர் வந்து என்ன பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியில தூக்குறாங்க. இவருக்கு வந்து இன்னும் 1 month பீரியட் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவர் தூக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 month பீரியட் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவர் வெளியில தூக்கிட்டாங்க. அப்போ இந்த 1 month வரைக்கும் இந்த நியூ டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, சோ ப்ராபப்ளி வந்து இந்த நியூ டைரக்டர் வந்து மிஸ்டர் ஒய்னு வச்சுக்கலாம். சோ எக்ஸ் இடத்துல வந்து யார போடுறாங்க, ஒய்ய போடுறாங்க. இப்போ இந்த ஒய் வந்து நார்மலா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருந்தா ஃபார்மலா ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் மீன் பண்றது. நியூலி அப்பாயிண்டட் டைரக்டர் ஹேஸ் டு ஹோல்ட் த போஸ்ட் until the duration up to the newly formal appointment of the director is made. சோ நார்மல் ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அவர் வந்து என்னவா இருப்பாரு, டைரக்டரா இருப்பாரு. பட் ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் வர வரைக்கும் அவர் வந்து ஆபீஸ் ஹோல்ட் பண்ணுவாருன்னா. So liability of the removed director, so normally and then the damage compensation and sure எல்லாமே வரும். So you can make a note of this case. Queen Curries and Loans Private Limited. Next வந்து removal by tribunal பார்க்கலாம். As per section 242, probably tribunal வந்து terminate பண்ணலாம், இல்லனா ஏதாவது ஒரு agreement directorோட enter ஆகுறது set aside பண்ணலாம். Terminate the agreement or set aside the agreement. ப்ராபப்ளி ஒரு ட்ரிபியூனல் கிட்ட வந்து அப்ளிகேஷன் மேக் பண்ணிருப்பாங்க அகேன்ஸ்ட் ஆபரேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேசஸ்ல. அண்ட் ட்ரிபியூனல் மே ஆர்டர். சோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆர்டர் பண்ணணும் அவசியம், ஜஸ்ட் கோ த்ரூ ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ட்ரிபியூனல் மூலியமா போதுன்னா அது ஒரு ஹார்ஷ்னஸ். ஓகே, சோ எந்த ஒரு காம்பன்சேஷனோ இல்லைன்னா இதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு மேனேஜிங் டைரக்டராவோ நெக்ஸ்ட் 5 yearsக்கு வந்து ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் த சேம். Okay, it depends on case to case basis. So இது வரைக்கும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்டென்ட் ஓவர் பாக்குறீங்களா இல்லையா, அதுக்காக கொடுக்கிறது. Any money or it can be equivalent to that given or passed to any person for services rendered by him and includes purchases also as per the income tax act. Okay, section 197 பத்தி டீடைலா பேசுது. ஓவரால் மேக்ஸிமம் மேனேஜர் ரெமுனரேஷன் எவ்வளவு தரலான்ட்டு. ஓகே, prior approval before probably special resolution has to be passed. Probably ஏதாவது நீங்க பேங்க்குக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு தர வேண்டியது இருக்கு பணம், அதெல்லாமே வந்து நீங்க கொடுத்துக்கணும் இல்லையா. சோ டிஃபால்ட் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். நார்மலா எவ்வளவு தருவாங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தி டேபிள். டைரக்டர்ஸ் பாருங்க, ஜெனரலா மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜர் ஆஃப் பப்ளிக் கம்பெனிஸ் பொறுத்துக்கு 11% of the financial year's net profits will be allocated to them. சோ ப்ராப்ளி நான் இது ரொம்ப தடவை டீல் பண்ணிருக்கேன். ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பார்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போனா அது டிவிடெண்ட் நேம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா?
இதே வந்து டைரக்டர்ஸ்க்கு போகும்போது இது வந்து நம்ம ரெமுனரேஷன் நேம் பண்ணுவோம். எம்ப்ளாயீஸ் வேஜஸ்க்கு போனா அது வந்து நம்ம போனஸ் நேம் பண்ணுவோம். நேம் பண்ணிருக்கோம் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்ல. அதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இங்க ஜென்ரலா ஓவராலா எவ்வளவு தரணும்? 11%. ஓகே, ஒரு மேனேஜிங் டைரக்டரோ ஹோல் டைம் டைரக்டரோ மேனேஜர் இருக்காருன்னா ஒருத்தருக்கு 5% மேல தரக்கூடாது. சி த டேர்ம் இஸ் மேக்சிமம். ஒருத்தருக்கு 5% மேல தரக்கூடாது. ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. வெறும் மேனேஜிங் டைரக்டர் இல்ல வெறும் ஹோல் டைம் டைரக்டர் இல்ல வெறும் மேனேஜர் தான். இல்லைன்னா சம்டைம்ஸ் இப்படி நடக்கும். என்னோட ஆர்கனைசேஷன்ல மேனேஜிங் டைரக்டர் இருப்பாரு, ஹோல் டைம் டைரக்டரும் இருப்பாரு. அந்த மாதிரி கேசஸ் இருந்ததுன்னா இப்ப 2 பேர் ஆயிடுறாங்களா? 3 பேர் இருந்தாம 10% தான் தரும். சரி, ஒருத்தருக்கு 5% வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10% போக கூடாது. மிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, சின்ன சின்ன டேரக்டர்ஸ் பாவாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து 11% மேல போகும். ஸோ டேரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டரும் இல்லைன்னா ஹோல் டைம் டைரக்டர் இல்லாம இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு? சரி, 10% போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் அவ்வளவுதான் வரும். 1% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ் தான். இன்கேஸ் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர் இருந்தாங்கன்னா ஓகே. நைதர் மேனேஜிங் டைரக்டர் நாட் ஹோல் டைம் டைரக்டர் and again no managing director and no whole time director இல்லனாலும் 1% தான். ஸோ ஜெனரலா இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ஆக்ட்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ஆக்ட்ல சொல்லிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஸ் பர் த ஆக்ட். இன்கேஸ் ரெமுனரேஷன் வந்து இதை விட நீங்க அதிகமான ரெமுனரேஷன் தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கேஸ்ல ஜெனரல் மீட்டிங் ஆஸ் பர் ஷெட்யூல் 5 ஃபாலோ பண்ணுங்க. மிச்ச கேஸ்ல எல்லாம் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். And with respect to subsection 8 பொறுத்த வரைக்கும் இங்க net profits சொல்றோம் இல்லையா, 10% of net profits etc. இந்த net profits வந்து எப்படி calculate பண்ணோம்னா section 198 ல இருந்து calculate பண்ணிக்கோங்க. Except that for remuneration shall not be deducted from the gross profits. Is it okay? Remuneration rendered in any other capacity. Sometimes வேற ஏதாவது professional capacity வந்து remuneration render பண்ணாங்கன்னா probably managing director or whole time director or manager articles of association அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க தரீங்களா சொல்லிட்டு நோட் பண்ணிருக்கீங்களா? ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுமா இல்லைன்னா வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும், இல்லைன்னா வந்து நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இது பேர் என்ட்ரென்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், ப்ராபப்ளி வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். என்ட்ரென்ச்மெண்ட்னா ஆக்ட்ல சொல்லிருக்கிறத விட நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா பண்றது, கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்டா பண்றது. ஓகே, with respect to the services rendered by him in any other capacity and does not include with respect to professional nature and NRC nomination, probably can make a note, nomination and remuneration committee ஒரு கமிட்டி இருக்கும். ஓகே, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி யாரை நாமினேட் பண்ணலாம், டைரக்டரா யார் எவ்வளவு வந்து பேமெண்ட் தரலாம் அதுக்காக இருக்கிற கமிட்டி. சோ இவங்களோட ஒப்பீனியன்ல வந்து இவருக்கு தரலாம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இட் வில் நாட் பி. இது தவிர டைரக்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க இல்லையா மீட்டிங்ஸ் ஆஃப் போர்ட் அண்ட் கமிட்டி மீட்டிங்ஸ், இவங்களுக்கு சொல்லிட்டு சிட்டிங் ஃபீஸ் தருவாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் சிட்டிங் ஃபீஸ் தரலாம் பெர் மீட்டிங்க்கு. மொத்தமா இல்ல, பெர் மீட்டிங் 1 lakh. Okay, so independent director and whole time director, the sitting fees shall not be less than the sitting fees payable to other director. So ஒரு டைரக்டர் இருக்காரு மிஸ்டர் எக்ஸ், இவர் வந்து நார்மல் கம்பெனியோட டைரக்டர், இவருக்கு 50,000 ரூபாய் பே பண்றாங்க. மிஸ்டர் ஒய் இவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர், ஐடினா இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்காருன்னா இவருக்கு 50,000 மேலதான் பே பண்ணும். ஸோ நாட் லெஸ் தென் தட், மோர் பே பண்ணும். ஸோ இதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ மோட் ஆஃப் ரெமுனரேஷன் மந்த்லி கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பெசிஃபைட் பர்சன்டேஜ் இந்த பினான்சியல் இயர் முடிஞ்ச பிறகு கால்குலேட் பண்றீங்க அதுல கொடுத்துருவோம், பார்ட்லி போத். With respect to no profits, yes sometimes it happens இல்லையா, ப்ராஃபிட்ஸ் இருக்காது இல்லைன்னா இருக்கும் இன்அடிக்வேட்டா இருக்காது. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் எல்லாமே சேர்த்து ஷெட்யூல் 5 எப்படி மென்ஷன் பண்ணிக்காங்களோ அது பாருங்க. இன்கேஸ் உங்களால வந்து ஷெட்யூல் 5 வந்து கம்ப்ளை பண்ண முடியலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரீவியஸ் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஷெட்யூல் 5 வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஏதாவது இன்க்ரீஸ் இருக்கு இந்த மந்த்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்க்ரீஸ் தர மாதிரி இருக்கு, இல்லைன்னா எம்ஓஏ ஏஓஏல ஏதாவது மென்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஏதாவது அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிருக்காங்க. சம்டைம்ஸ் மேனேஜிங் டைரக்டரோட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்ல என்டர் ஆகிற மாதிரி தான் நார்மல் ஒரு என்னது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உண்டான டர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இதெல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட ரெமுனரேஷன், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்திருக்கோம், இசாப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வராது, ஏன்னா இஸ் நெவர் அன் எம்ப்ளாயி. ஸோ நோ நாட் என்டைட்டில் டு எனி ஸ்டாக் ஆப்ஷன். இவருக்கு எப்படி ரெமுனரேஷன் போகும்னா சிட்டிங் ஃபீஸ் போகும். இவர் வந்து அவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு, அதனால வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ரிலேட்டட் கமிஷன் ஆஸ் வில் பி அப்ரூவ்ட் பை தி மெம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இன்கேஸ் இவர் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸஸா இருந்துச்சுன்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, டிஸ்க்ளோஷர் பை லிஸ்டட் கம்பெனி, எஸ் அவங்களோட போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல ஒவ்வொரு டைரக்டருக்கும் எவ்வளவு ரெமுனரேஷன் ஓகே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனில வந்து டைரக்டரை விட ஏதாவது எம்ப்ளாயி அதிகமா வாங்குறாங்கன்னா எவ்வளவு வாங்குறாங்கலாம் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோத்தாரி சுகர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அந்த கம்பெனி பத்தி.
சோ இது வந்து மேனுஃபேக்சரிங்ல சுகர் மேனுஃபேக்சரிங். இதுல இருக்கிற என்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டரை விட சம்பளம் அதிகம். அப்போ engineer is an employee, chief engineer is an employee. மேனேஜிங் டைரக்டர்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மேனேஜர் டைரக்டர் இல்லையா? சோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து இவருக்கு அதிகமா நாங்க தரோம்னு மென்ஷன் பண்ணோம். ஓகே, சோ எதுக்காக மென்ஷன் பண்றோம்னா இவருக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இங்க பாருங்க, பார்ட் ஆஃப் த பினான்சியல் இயர் நாட் லெஸ் தென் 5 lakhs. ஒரு மந்த்துக்கு வந்து 5 lakhsங்கிறது சின்ன ரெமுனரேஷன் இல்லை இல்லையா? அப்போ எதுக்காக அதுக்கு தரீங்க? அல்டிமேட்லி ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து தரீங்க. ஓகே, அண்ட் ஓவரால் அக்ரிகேட் ரெமுனரேஷன் மொத்தமா 12 மாசத்துக்கு வந்து 60 lakhs மேல போச்சு. ஸோ 5 into 12. Okay. கணக்கு கரெக்டா போட்டிருப்பாங்க. அது இல்லாம வந்து சம்டைம்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து 2% மேல ஹோல்ட் பண்றாங்க. அலாங் வித் ஸ்பௌஸ் அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன் ஹோல்ட் பண்ணி தான் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். வேற என்ன மென்ஷன் பண்ணணும்? அவரோட டெசிக்னேஷன் எவ்வளவு, ரெமுனரேஷன் எவ்வளவு ரிசீவ், நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம். இதெல்லாம் சும்மா நார்மல் பர்டிகுலர்ஸ் மென்ஷன் ஆகிறது தான். அண்ட் வெதர் எனி ரிலேட்டிவ் த டைரக்டர் வந்து இண்டெம்னிஃபை பண்ண சொல்லுவாங்க. ப்ராபப்ளி இந்த கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசின்னு இருக்கு இல்லையா? சோ அந்த ரிலேட்டட் கான்செப்ட். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு இருக்கு, நீங்க அதை பாத்துக்கலாம். நான் திரும்ப லைன் பை லைன் போகல. கமிஷன் ரிசீவ் பண்ணது எல்லாமே ஹெட்டிங் வைஸ் தான். சோ கமிஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனியோட கமிஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் போர்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மீறினீங்கன்னா there is a penalty 1 lakh rupees or கம்பெனிக்கு வந்து 5 lakh rupees. Following from section 179. Subsection 1 பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. Exercise all such powers, do all such acts and things as the company is authorized to exercise and do. கம்பெனி சொல்லியிருந்தா எல்லாமே பண்ணலாங்க அப்படின்ட்டு. ஆனா ப்ரொவிசோ ப்ரொவைடட் தட்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட புக்ல பேரட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ப்ரொவைடட் தட்னா அது கண்டிஷன் பேஸ்ட். ஆக்ட்ல சொல்லியிருக்கணும், எம்ஓஎல்ல சொல்லியிருக்கணும், ஏஓஎல்ல சொல்லியிருக்கணும், ரெகுலேஷன் சொல்லியிருக்கணும். எந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சியும் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு பவர் கொடுத்திருந்தா மட்டும்தான். ஒரு வாட்டி இருந்துச்சுன்னா ப்ரொவைடட் தட் சொல்லுவாங்க. 2 வாட்டி இருந்துச்சுன்னா ப்ரொவைடட் ஃபர்தர் தட்னு சொல்லுவாங்க. 3 தடவை வந்துச்சுன்னா ப்ரொவைடட் ஆல்சோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஆர்டர். இதான் நீங்க ஆக்சுவலா ஆக்ட படிக்கும்போது இதுதான் படிப்பீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இதான் 179 1 இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுக்கு கீழே ப்ரொவைடட் தட்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷன் பேஸ்ட். இன்னொரு ப்ரொவிசோ இருக்கும், அது வந்து ப்ரொவைடட் ஃபர்தர் தட்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கு பிறகு இன்னொரு ப்ரொவிசன் வந்துச்சுன்னா ஆல்சோ ப்ரொவைடட்னு இருக்கும். ப்ரொவைடட் ஆல்சோ தட்னு இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நோ. ஓகே, ஃபீல் பண்ணி படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இப்போதைக்கு எக்ஸாம் படிக்கும். ஓகே, also provided that, so provided further not by board of directors it can exercise now, only it can be done through general meeting. Okay, not to invalidate or prior acts. Probably ஏற்கனவே முன்னாடி பண்ணிருக்காங்கன்னா அது வந்து இன்வாலிடேட் பண்ண முடியாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ நிறைய பேர் வந்து பவர் ஆஃப் டைரக்டர்ஸ் டைரக்டா இந்த செக்ஷனை போட்டுருவாங்க. இது வந்து சப்செக்ஷன் 3ல தான் என்னென்ன பண்ணலாம்னு இருக்கு. சப்செக்ஷன் 1 and 2ல வந்து வேற தான் சொல்லியிருக்காங்க. To be exercised by resolution in board meeting. Please underline or highlight this word. Individual director க்கு பவர் இல்ல. போர்ட் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் பவர்னு பார்த்தோமா. சோ அதுதான் மீன் பண்றாங்க. To make calls on shareholders, call money. Okay. Authorize buyback of shares. Issue securities including debentures whether in India or outside India. To borrow monies. To invest the funds of the company. To grant loans or give guarantee or provide security in respect of loans, charge credit fund, etc. To approve financial statements and the board report. To diversify the business of the company. To approve amalgamation, merger and reconstruction. அதுக்கு பிறகு நீங்க வந்து இதுக்கு போவீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போவீங்க, ஏஜிஎம் போவீங்க. To take over a company or acquire a controlling or substantial stake in another company on any other matter. Probably இந்த விஷயங்கள் இருக்கு. To diversify the business and these 3. So 8, 9 and 10 பாத்தீங்கன்னா முதல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மீட்டிங்ல ஓகேன்னு சொன்ன பிறகுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே போகும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்கதான் கம்பெனியோட அஃபேர்ஸ் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஒரு யுனானிமிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்க டைரக்டர்ஸ் வந்து கொண்டு போக முடியும்? சரி, ஓகே. டெலிகேஷன் ஆஃப் டியூட்டி ப்ராபப்ளி யாருக்கு டெலிகேட் பண்ணலாம்? சோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்ப்ளீட்டா சேர்ந்து டெலிகேட் பண்ணலாம். யாருக்கு டெலிகேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கமிட்டிக்கும். சோ இது ப்ரொவிசோ பார்த்துட்டு இருக்கோம். மேனேஜிங் டைரக்டருக்கு கொடுக்கலாம். மேனேஜிங் டைரக்டர் இந்த வேலையெல்லாம் பார்த்து பாருங்க, இப்படி சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. மேனேஜருக்கு தரலாம், இல்ல வேற ஏதாவது பிரின்சிபல் ஆஃபீஸர், சிஇஓ, வாட்எவர் இட் இஸ். ஓகே, நார்மலா இந்த கம்ப்ளைன்ஸ் சைட்னா கம்ப்ளைன்ஸ் செக்ரட்டரி இருக்கும். ஓகே, காஸ்டிங் ரிலேட் சைட்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஏதாவது ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுல பிரான்ச் ஆஃபீஸர் இருந்துச்சுன்னா பிரான்ச் ஆஃபீஸர் பிரின்சிபல் ஆஃபீஸர் இருப்பா இல்லையா? சோ இந்த D to F கிளாஸ் வரைக்கும் அதுகிட்ட போயிடும், அவர்கிட்ட போயிடும். ஓகே,
proviso further with respect to banking company. So banking company ஒருத்தருக்கு பணம் வாங்குறாங்கன்னா the acceptance of deposits வந்து ordinary course of business தானப்பா. சோ அதெல்லாமே வந்து நார்மலா பண்ணிக்கலாம். செக் எடுக்கிறது, வித்ட்ரா பண்றது, டிராஃப்ட் கொடுக்கறது அதெல்லாமே வந்து நார்மலா ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு பண்ணிக்கலாம். சோ இதெல்லாமே வந்து பாரிங் ஆஃப் மணின்னு சொல்லப்படுது. இப்ப எங்கிட்ட வந்து பணம் வருதுன்னா நான் பேங்கிங் கம்பெனி இல்லாம வேற ஏதாவது கம்பெனி வருதுன்னா நான் போரோ பண்ணிருக்கேன்னா ஓகே. இந்த பணத்துக்கு வந்து நீங்க ஷேர்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஷேர்ஸ்ல வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணதா அர்த்தம் சொல்லுவாங்களா. இந்த பணத்துக்கு வந்து நீங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்ன சொல்லுவோம், இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் தவிர்த்து ஸ்பெசிபிக்கா நீங்க பணம் வாங்குறீங்கன்னா அது பணம் போரோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ பேங்கிங் கம்பெனி வந்து டெய்லி ஒரு ₹100, ₹200, ₹10 ஓடிட்டே இருக்காங்களே அக்கௌண்ட்ல அப்படின்னா என்ன அர்த்தம், ஷால் நாட் பி டீம் டு பி பாரிங். ஏன்னா பேங்கிங் கம்பெனியோட வேலை இல்ல அது. ஓகே, சோ ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். எஸ், கேன் யூ ப்ளீஸ் ஆபரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இது நீங்க டேர்ம்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. வாட் இட் இஸ் ஆர்கனைசேஷனோட டெய்லி அக்கௌண்டிங் ஆபரேஷன்ஸ் பார்த்தா அதுதான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சொல்லுவோம். இது வந்து பர்டிகுலர் ஆபரேஷனை பத்தி ப்ரொடக்ஷன் பத்தியோ இல்லைன்னா வந்து ஃபினான்ஸ் பத்தியோ இல்லைன்னா ஹெச்ஆர் பத்தியோ பர்டிகுலர் பார்த்தா இது ஆபரேஷனல் கண்ட்ரோல். சோ என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா அக்கௌண்டிங், பேரோல், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், ஆர்கனைசேஷனோட பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றது, ரெகுலேட்டரி அண்ட் மானிட்டரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இதெல்லாமே வரும். இது வந்து பர்டிகுலர் யூனிட் ரிலேட்டடா கொடுக்குறது எல்லாமே. ஓகே, and who will manage here னு பாத்தீங்கன்னா here we called a person called financial controller. இங்க வந்து operational controller னு இருப்பாரு. This financial controller is responsible for the financial function and this person will be responsible for that particular part of the company's job. So business to business vary ஆகுதுன்னா நம்ம ரொம்ப ஜெனரலா தான் பார்ப்போம். So this is about this heading. 3 sections தான் இங்க கம்ப்ளீட்டா இத பத்தி கவர் பண்ண போகுது. One is section 134, 143 and 177. 134 எதை பத்தி பேசுதுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், போர்ட்ஸ் ரிப்போர்ட் பத்தி எல்லாம் பேசுது. 143ல வந்து ஆடிட்டர்ஸ் இருக்காங்களே, ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸ், அவங்களோட பவர்ஸ் அண்ட் டியூட்டி என்னது அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணது ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸெட்ரா. 177 வந்து ஆடிட் கமிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. ஓகே, சோ 3 செக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 134 பத்தி பார்க்கலாம். 134 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொன்னோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட் ரிப்போர்ட் இல்லையா. இதை வந்து ப்ராப்பரா அப்ரூவ் பண்ணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடாப்ட் பண்றதுதான் ஜிஎம்ல நடக்கும். சி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஒன் ஆஃப் தி ஆர்டினரி பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னா அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ். அடாப்ட் தான் பண்றாங்க அவங்க, அப்ரூவ் பண்ணது யாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் டேர்ம். ஓகே, includes consolidated financial statements also and before signing that has to be done. Okay, யார் சைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், that is incorporate பண்றப்போ இவதான் சேர்மன் சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்களே அவ சைன் பண்ணலாம். இல்ல 2 டைரக்டர் சைன் பண்ணணும். அந்த 2 டைரக்டர்ல ஒரு டைரக்டர் வந்து எம்டி இருந்தாங்கன்னா கட்டாயமா எம்டி சைன் பண்ணணும். அதோட சேர்த்து சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஎஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க யார் இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணணும். இது 1% கம்பெனினா ஒருத்தர் சைன் பண்ணா போதும். ஏன்னா ஆடிட்டருக்கு போகுதுன்னா கட்டாயமா வந்து சைன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு டைரக்டர் சைன் பண்ண போதும். அண்ட் மோரோவர் ஒரு டைரக்டர் இருந்தா போதும், 2-3 டைரக்டர்ஸ் தான் ஒரு டைரக்டர் சைன் பண்ணா போதும். By only one director. So I want to highlight this word, only one director. Okay, so the auditor's report shall be attached to every financial statement. It will be laid before a company in GM. அதான் சொன்ன அடாப்ஷனுக்காக, along with a report by its board of directors. என்னென்ன இருக்குது, so இதெல்லாம் பேசிக் டீடைல்ஸ் தான், இதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ ப்ராபப்ளி இது வந்து சப்செக்ஷன் 3ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் இதை ஸ்கிப் பண்றேன். என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டர் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்திருப்பாரு, என்னால வந்து சரியா அந்த டீடைல்ஸ் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி கேசஸ்ல ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல வந்து என்ன மாதிரி ரிமார்க்ஸ், ஏதாவது ரிசர்வ் பண்ணிருக்காரா, இல்ல அட்வர்ஸ் ரிமார்க் கொடுத்திருக்காரா, டிஸ்கிளைம் வந்து சொல்லுவாங்க, என்னால வந்து இது கிளைம் பண்ண முடியாது, இதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம். ஏதாவது லோன் கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களா, அது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். வேற ஏதாவது கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் லெட்டரா இருக்காங்களா, கம்பெனியோட அஃபயர்ஸ் பத்தி ரிலேட்டடா, அண்ட் என்ன மாதிரி ஏதாவது ரிசர்வ்ஸ் கேரி ஓவர் பண்ணுவாங்க இல்லையா, சோ அது ரிலேட்டடா, டிவேல்யூஷன் ரிசர்வ், அந்த ரிசர்வ். அண்ட் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றாங்களா டிவிடெண்ட். நம்ம டிவிடெண்ட்ல வந்து பார்ப்போம் இல்லையா, டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்றது ஷேர் ஹோல்டர்ஸ், ரெக்கமெண்ட் பண்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். உல்டா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க யாரு, ஜெனரல் மீட்டிங்ல அப்ரூவ் பண்ண வேண்டியது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனா டிவிடெண்ட் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, தட் இஸ் டிக்ளேர் பண்ண. அப்படி உல்டா ஆயிடுது. வேற ஏதாவது மெட்டீரியல் சேஞ்சஸ் நடந்திருக்கா, போன வருஷத்துக்கு இப்போ ஏதாவது கேஸ் நடந்திருக்கு, அதெல்லாம் போடுவாங்க. ஓகே, அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டெக்னாலஜிக்கல் அப்சார்ப்ஷன், இது ரிலேட்டடா ஏதாவது இருக்கா,
with respect to development and risk management policy பத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா? Okay. And the details about the policy developed and implemented. And in the case of a listed company and every other public company, paid up share capital, prescribed paid up share capital வந்து வேற ஏதாவது பர்டிகுலர் ஆனுவல் இவாலுவேஷனுக்காக ஏதாவது மென்ஷன் பண்ணணுமா? And related matters. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா இது இப்படிதான் கொடுத்தாகணும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்களா நீங்களும் இப்படிதான் கொடுத்தாகணும். ஓகே, நீங்க யூ கேனாட் ஹேவ் யுவர் ஓன் வேர்டிங்ஸ். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டிங் செதுக்குன மாதிரி. ஓகே, ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 143 வித் ரெஸ்பெக்ட் டு ஆடிட்டர்ஸ் அவரோட பவர்ஸ் அண்ட் டியூட்டி என்னது அண்ட் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நாட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். இது இல்ல, இது ஆக்ட்ல சொல்லி இருக்குது. ஓகே, with respect to subsection 1, the auditor has the right to assess at all times the books. Audit பண்றபோது மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. At all times. Books of accounts, voucher, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் விட்டு வேற எங்கேயாவது வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது தவிர வேற ஏதாவது ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், அவரோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணும். ஸோ நார்மலா என்னென்ன விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், வேற ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ்ல என்டர் ஆயிருக்காங்களா, ஓகே, ஜஸ்ட் புக் என்ட்ரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ மியர்லினா புக் என்ட்ரி மட்டும் தான் பண்ணிருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு பேங்கிங் கம்பெனி இல்லாம இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ரிலேட்டடா ஷேர்ஸ் அசட்ஸ் வச்சு இருக்கா, அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து டெபாசிட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அது தப்பு இல்ல, பணம் வாங்குறீங்கன்னா அது டெபாசிட்ஸ் மணினா டெபாசிட்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ டெபாசிட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லோன்ஸ். ஏதாவது பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வேற ஏதாவது ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க கேஷ் தவிர, இல்ல கேஷோட சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கணும். ப்ரொவிசோ ப்ராபப்ளி ஆடிட்டர் ஆஃப் தி கம்பெனி ஆடிட்டர்னா கம்பெனில ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னா அது கம்பெனி ஆடிட்டர். இஸ் அ ஹோல்டிங் கம்பெனியா இருந்தா அவரோட அந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனிஸ், அசோசியேட் கம்பெனிஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, so shall have the right to assess all the records. So this is with respect to the first right. Second, report to the members in யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபப்ளி இஃப் யூ கெட் அ சான்ஸ், இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுங்க, ஏதாவது ஜிஎம் அட்டன் பண்ணுங்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டர் வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி தான் அட்ரஸ் பண்ணுவாரு. ஓகே, ஸோ ரிப்போர்ட் டு த மெம்பர்ஸ் இன் ஜிஎம். ஓகே, so what are the accounts examined by him and every financial statements and எல்லாமே நாங்க வந்து as per the provisions of the act தான் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது இல்லாம ஒரு டிக்ளரேஷன் தான் தெரியல டு த பெஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஷேர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது வந்து ரிசைட் பண்ற மாதிரி அப்படியே அடிப்பிலராமல் எழுதுங்க. அதனால நானும் அடிப்பிலராமல் எழுதிட்டேன், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். ஓகே, அண்ட் சப்செக்ஷன் 3, ரிப்போர்ட் ஷால் ஸ்டேட், ப்ளீஸ் மேக் நோட் என்னென்ன விஷயங்கள் ஸ்டேட் பண்ணும். ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமா, வித் ரெஸ்பெக்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இவரோட ஒப்பீனியன்ல என்ன அதுல இருக்கு, எப்படி எக்ஸாமின் பண்ணிருக்காரு, வித் ரெஸ்பெக்ட் பிரான்ச் ஆபீசர்ஸ் ஆல்சோ இன்கேஸ் அவங்க வந்து விசிட் பண்ணிருக்க மாட்டாரு, பிரான்ச் ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டர் இருந்திருப்பாருல்ல, அதுக்கு செப்பரேட்டா வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் இருக்கணும் அவசியம் இல்லை, அங்க இன்டர்னல் ஆடிட்டர் இருப்பாங்க. அவர் கொடுத்த ரெக்கார்ட்ஸ் வச்சு நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹி மே நாட் ஹவ் விசிட்டட் எக்ஸாக்ட்லி அண்ட் பிரான்ச் ஆபீஸ் மூலியமா அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிருக்காரு, ஹவ் இஸ் டீலிங் வித் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது அக்ரிமெண்ட் அக்கௌண்ட்ல ஏதாவது வந்திருக்கா அது ரிலேட்டடா பார்க்கணும். அண்ட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட நாங்க கம்ப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாக்குது. ஆக்சுவலி இது ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வராது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும், புக்ல கரெக்டா தான் இருக்கும். ஓகே, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட் வரும்போது ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ஆடிட்டர்ஸ் பார்க்கணும். ஏதாவது டைரக்டர் டிஸ்குவாலிஃபை நம்ம பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர், ஸோ அதை பத்தி ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கா, அது தவிர இவர் ஏதாவது ரிமார்க்ஸ் தராரு இல்லையா, ஸோ அது ரிலேட்டட் விஷயங்கள். ஓகே, இதெல்லாமே என்னன்னு பிறகு பார்த்துக்கலாம். அண்ட் இன்டர்னல் பினான்சியல் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆடிக்வேட்டா இருக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா இன்டர்னல் பினான்சியல் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆடிக்வேட்டா இருக்குன்னா இவர் பண்ண ஆடிட் வந்து சூப்பர் ஆடிட்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே அவருக்கு கிடைக்கும் கரெக்டா. ஓகே, சோ இன்டர்னல் பினான்சியல் கண்ட்ரோல் மட்டும் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் சச் அதர் ஃபேக்டர்ஸ் இன்கேஸ் நெகட்டிவ் ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த ரிப்போர்ட் தராருன்னா என்ன ரீசனுக்காக இவர் தராருன்னு சொல்லுவோம். இதே வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்ட் கம்பெனி கம்ப்ளீட்டாவோ எல்லாம் ஃபுட் அண்ட் கண்ட்ரோல் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போச்சுன்னா Comptroller and Auditor General கேள்விப்பட்டிருப்பீங்க of India, they will be appointing the auditor and CNAG will be directing such a auditor as the prescribed manner. இவங்க வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து யார் தருவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தர மாட்டாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தருவாங்க. ஓகே, அண்ட் அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் within 60 days on the receipt of the audit report
என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு சப்ளிமெண்டரி ஆடிட் கண்டக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சனை வந்து அதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணி என்ன ரீசனுக்காக என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும் சொல்லி சொல்லுவாங்க. அது தவிர வேற ஏதாவது கமெண்ட்ஸ் ரிலேட்டடா ப்ரொவைட் பண்ணணும்னா ப்ரொவைட் பண்ணும். ஓகே, so the audit report will be sent to every person entitled to copies of the audited financial. So நார்மலா வந்து ஒரு 55% வந்து கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். மிச்சம் ரிமைனிங் பப்ளிக் ஹோல்ட் பண்ணிருப்போம். அவங்களுக்கு போகும் இந்த ஆடிட். அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே போகும். அண்ட் இது தவிர வந்து டெஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்டோட அப்ளிகபிலிட்டியை பேஸ் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க. சோ வித்வுட் ப்ரீஜுடைஸ் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சாப்டர்னா இதுக்கு முன்னாடி வந்து சப்ளிமெண்டரி ஆடிட் சொல்றாங்க, இந்த இடத்துல டெஸ்ட் ஆடிட் சொல்றாங்களே அது வருமா இது வருமா? ஒன்ஸ் டெஸ்ட் ஆடிட்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அப்ளிகபிள், தட் இஸ் இந்த செக்ஷன் தான் அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். இதுதான் மெயினா அப்ளிகபிள்ங்கிற மாதிரி பேசுறதுதான். ஓகே, சோ பை அன் ஆர்டர். வித் ரெஸ்பெக்ட் டு ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ், எங்க லொகேஷன் இருக்குன்னு பாருங்க. இந்தியால இருக்கா அவுட் ஆஃப் இந்தியா இருக்கா? பிரான்ச் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இன்கேஸ் வந்து இந்தியால இருக்குன்னா யார் ஆடிட் பண்ணலாம்? கம்பெனியோட ஆடிட்டரே ஆடிட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பர்சன் குவாலிஃபைட் பர்சனை வந்து அந்த கம்பெனியோட ஆடிட்டரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதே அவுட் ஆஃப் இந்தியானா கம்பெனியோட ஆடிட்டரே பண்ணலாம். இல்லைன்னா அவுட் ஆஃப் இந்தியால அதுக்குன்னு ஒரு அக்கௌண்டன்ட் வச்சிருப்பாங்கல்ல பண்ணலாம். இல்லைன்னா இந்த பிரான்ச் ஆஃபீஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபைட் பர்சன், ப்ராபப்லி இந்த குவாலிஃபைட் பர்சன்ஸ் யாரா இருப்பாங்க? சிஏஓ சிஎம்ஏ இருப்பாங்க. சோ அவங்களை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சோ தட்ஸ் அபவுட் திஸ் ப்ரொவிஷன். சோ இதோட ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிரான்ச் ஆடிட்டர். கம்பெனி ஆடிட்டர்னா மெயின் ஹோல்டிங் பேரண்ட் கம்பெனியோட ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர். பிரான்ச் ஆடிட்டர்னா ஹி நீட் நாட் பி ஆடிட்டர், ப்ராபப்லி CA படிச்ச ஆடிட்டரா இருக்கணும் அவசியம். That's what we mean. Okay, so branch auditor, what he will do is he will prepare and send a report to the company's auditor. So other related provisions என்னங்கிறது இவர் பார்த்து படிப்பாரு. And every auditor obviously has to comply with the auditing standards. அது தவிர வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் CA ஆக்ட் படி. அண்ட் NFAங்கிறது நேஷனல் ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி இருக்கு, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்களோட சேர்த்து எக்ஸாமின் பண்ணி நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே, சோ ஐசிஏஐ இந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நோட்டிஃபை ஆகுற வரைக்கும் ஒரு சிலது ஏதாவது நோட்டிஃபை ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஏஐ வந்து ஸ்பெசிஃபை பண்றதுதான் வந்து ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கலாம். சோ டீம்டு. ஓகே, சோ எப்பயாவது உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ்ல வந்துச்சுன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நோட்டிஃபை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே தனியா டிசைட் பண்ணாது, NFROட சேர்த்து தான் டிசைட் பண்ணும், கன்சல்டேஷனோட சேர்த்து. ஜெனரல் ஆர்டர்ல ஸ்பெசிபிக் ஆர்டர்ல இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து இப்படிதான் ஆடிட் பண்ணணும், இப்படிதான் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்கணும்னு சொன்னா வேற வழி இல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஓகே, சோ NFRAங்கிறது செக்ஷன் 132 படி கான்ஸ்டியூட் ஆனது. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன கன்சல்டேஷன்ஸ் பண்ணும், ஒரு கமிட்டி சப் கமிட்டி ஃபார்ம் பண்றது, அதுல கமிட்டில யார் இருப்பாங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. ஓகே, அவர் வந்து MCA மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட ஜாயிண்ட் செக்ரட்டரியோட ரேங்க்ல இல்லைன்னா ஈக்குவலண்ட். ஓகே, அண்ட் ICAI அண்ட் இண்டஸ்ட்ரி சேம்பர்ஸ்ல இருந்து கான்ஃபெடரேஷன் CIIன்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்க இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கலாம். நேஷனல் அட்வைசரி கமிட்டில இருந்து ஸ்பெஷல் இன்வைட்டிஸும் இருக்கு. ஓகே, அண்ட் ரிப்போர்ட் ஆன் ஃப்ராட், ஏதாவது ஃப்ராட் நடக்கிறாம இருந்துச்சுன்னா கட்டமா ப்ராப்ளம் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ராட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். வித் ரெஸ்பெக்ட் டு சப்செக்ஷன் 12 of 143, report on fraud. In case ஏதாவது fraud இருந்துச்சுன்னா the auditor of the company, if he believes that there may be a fraud on the accounting statements or whatever it is, இந்த இடத்துல வந்து கட்டாயமா இவர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ யார் அந்த ஃப்ராட் பண்ணிருக்கலாம்? ஆபீசர்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கம்பெனி, ஹவு மச் அமௌண்ட். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவிசர் பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரிஸ்கிரைப்ட் அமௌண்ட்னு இருக்கு. இந்த பிரிஸ்கிரைப்ட் அமௌண்ட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஆடிட் கமிட்டிக்கும் இல்ல போர்டுக்கும் சொன்னா போதும். பிரிஸ்கிரைப்ட் அமௌண்ட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 30 எல்லாமே என்னென்ன டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்ட்ராவெண்டிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. வித் ரெஸ்பெக்ட் டு 14, இப்ப நம்ம பாக்குற நிறைய செக்ஷன்ஸ் 13 வரைக்கும் இது வந்து சிஏக்கு மட்டும் இல்ல, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அப்ளிகபிள், கம்பெனி செக்ரட்டரிக்கும் அப்ளிகபிள். ஸோ ஆக்சுவலா இந்த ப்ரொவிஷன் வச்சுதான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ் இல்லைன்னா CMA வந்து நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏதாவது ஃப்ராட்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CA வந்து திரும்ப ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஈக்குவல் கெபாசிட்டி இருக்க பர்சன்ஸ். ஓகே, அண்ட் பீனல் ப்ரொவிஷன், லிஸ்டட் கம்பெனிக்கு வந்து 5 lakhs, அதர் கம்பெனிஸ் வந்து 1 lakh. So let me finish off this content so that you will get a continuity. Audit report என்னது? ஓகே, பிசினஸோட பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். யார் ரெஸ்பான்சிபிள்? ஆடிட்டர். எதை பேஸ் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே. இதெல்லாமே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ரெலவென்ட் லாஸ் படி மெயின்டைன் பண்ணிருக்கோமா, எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு
So auditor has to ensure whether all the companies act provisions and relevant accounting standards are met. ஆடிட்டரோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சரை கொடுக்குதா, கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கிளியரா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்களா. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தப்பா சார்ஜ் பண்ணிருப்பாங்க, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து டெபாசிட்ஸ் போட்டிருப்பாங்க, இது தப்பெல்லாம் நடக்கும், அது கேஷுவலா நடக்கிறது. ஓகே, ஆடிட்டர்ஸோட ரிப்போர்ட் நேச்சர் பாத்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் அஷூரன்ஸ். இன்னும் சொல்ல போனா நிறைய கம்பெனி வந்து இதான் எவிடன்ஸ். ஒன்ஸ் ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த வருஷம் எவ்வளவு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு ஒரு கம்பெனி சொல்றது எதை வச்சு, ஆடிட்டரோட ரிப்போர்ட்டை வச்சுதானே. ஏன்னா அவர் கரெக்டா சொல்லியிருக்காருல பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை வச்சுதானே நம்ம சொல்றோம். சோ ஹை டிகிரி ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி இருக்கும். சோ ஒப்பீனியன், எஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஃபார் தீஸ் 3 கேசஸ். நெகட்டிவ் ஒப்பீனியன்ங்கிறது ரீசன் ஸ்டேட் பண்ணும், என்னால இது வந்து ஸ்டேட் பண்ண முடியல, இல்லைன்னா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஒப்பீனியன். இதே வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன்னா the auditor feels that இது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இல்லங்க அப்படின்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு வகையில வந்து இதுக்கு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிளைமர்னா இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, என்னால ஒப்பீனியன் கொடுக்க முடியல, டிஸ்கிளைம் பண்றாரு. ஓகே, சோ டிஸ்கிளைமர். அது மாதிரி 3 ஒப்பீனியன்ஸ் இருக்கு. சரி, ஓகே. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மேக் என்கொயரிஸ், இதெல்லாமே கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்க பாருங்க. என்கொயரிஸ் மேக் பண்றது, அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். சோ ஒருத்தர் வந்து ஆடிட்டர் நீங்க அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இது பிரான்ச் ஆடிட்டுக்கும் பொருந்தும். And he has to comply with auditing standards. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃப்ராட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சில ரெபடேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நார்மலா ஒரு ஆடிட்டர்ங்கிறப்போ அவர் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப், நம்ம எத்திக்ஸ்ல பார்த்துருக்கோம்ல, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கான்டாக்ட், அதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ப்ரொஃபஷனல் ஸ்பெக்டிசிசம் டிஸ்கஸ் பண்ணுமா? ப்ரொஃபஷனல் ஸ்பெக்டிசிசம்னா ஒரு விஷயம் கரெக்டா நம்பிடக்கூடாது. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு கோல்டு இருக்கு சார், ஆனா கோவிட் இல்லைன்னு சொன்னா அவர் நம்ப கூடாது. அவர் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? சோ வெதர் ஹி ஹேஸ் டு கோ ஃபார் ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே ஆர் வாட்எவர் இட் இஸ், எல்லாமே செக் பண்ணி பார்க்கறது. இல்ல சார் எனக்கு வந்து லைட்டா கோல்டு இருக்க மாதிரி இருக்கு, டெஃபினட்டா எனக்கு தெரியும் சார் கோவிட் இல்லைன்னு சொன்னாலும் அவன் நம்ப கூடாம இருக்கிறது அவரோட ப்ரொஃபஷனலிஸ்ட். ஓகே, சோ மிச்சம் மாதிரி அவர் கூடாது. தட்ஸ் வாட் ஸ்பெக்டிசிசம்னா டவுட்ஃபுல் மைண்டோட பாக்குறது. இதுல எரர் இருக்கும், இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல் மைண்டோட பாக்குறது, அதான் ஸ்பெக்டிசிசம் சொல்லுவாங்க. சோ ப்ரொஃபஷனல் ஸ்பெக்டிசிசம்னா உங்க ஸ்கோப் ஆஃப் ஏரியால. ஓகே, அசிஸ்டன்ஸ் இன் அன் இன்வெஸ்டிகேஷன் எஸ் ப்ரொவைட் பண்ணலாம் ஆடிட்டர். ஓகே, ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்றாங்க கம்பெனிஸ், ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது ஃப்ராட் சொல்லி அந்த டைம்ல வந்து ஆடிட்டரோட சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா டெஃபினெட்லி ஆடிட்டர் ஹேஸ் டு கோ ஃபார் கிவிங் த அசிஸ்டன்ஸ். அண்ட் தி சம்மரி. So 143 company is mandatory that the company has to have an audit committee. யார் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. யாரும் அந்த ஆடிட் கமிட்டில இருப்பாங்க, 3 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுல மெஜாரிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். Proviso, majority of directors including its chairperson shall be the persons with the ability to read and understand the financial statements. தெரியணும்ல பேலன்ஸ் ஷீட்ல எது அசெட் லைபிலிட்டி. ஓகே, ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆடிட் கமிட்டி. ப்ராபபிலி ஒவ்வொரு ஆடிட் கமிட்டியும் இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, ஆக்ட் வந்த பிறகு 2013 ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ 1 இயர்க்குள்ள வந்து ஆடிட் கமிட்டி வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எவ்ரி ஆடிட் கமிட்டி ஷால் பி ஆக்ட் இன் அக்கார்ட்ஸ் வித் தி டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் specified in writing by the board. Okay, இதெல்லாம் நார்மல். ஓகே, இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்றது, அவருக்கு எவ்வளவு ரெமுனரேஷன் தரலாம், என்ன டேர்ம்ஸ்ல அவர் அப்பாயிண்ட் பண்றது, டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட், இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்றது ஆடிட் கமிட்டியோட வேலை. ஓகே, ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆடிட் ப்ராசஸ் எஃபெக்டிவா பண்றாரா அப்படின்னு பார்க்கறது ரிவ்யூ அண்ட் மானிட்டர். ஓகே, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்றது அண்ட் நாட் ஓன்லி த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் எக்ஸாமின் பண்றது அவங்களோட வேலை தான். ஓகே, சோ ஆடிட்டர்ஸ் வந்து கட்டாயமா ஆடிட்டர்ஸ் வந்து சரியில்லைன்னா ரிமூவ் பண்றதுக்கு ஆடிட் கமிட்டி மூலியமா ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரைட்ஸ் இருக்கு. அண்ட் அப்ரூவல் ஆர் எனி சப்சிக்வெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் வித் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கும் இருக்கு. ஆம்னிபஸ் அப்ரூவல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சப்ளையர் இருக்காரு, வருஷம் வந்து அவர் தான் நம்ம கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 lakhsக்கு வந்து அவரோட மெட்டீரியல் வந்து நமக்கு சப்ளை ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் ஏன் நம்ம வாங்கிட்டு இருக்கணும் என்னது அப்ரூவல், அதுதான் என்ன பண்ணிடலாம் மொத்தமா சேர்த்து ஒரே ரெசல்யூஷனா பாஸ் பண்றது. அப்ரூவலா வாங்கறது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா ஆம்னிபஸ் அப்ரூவல். ஆம்னிபஸ் மொத்தமா சேர்த்து ஒரே அப்ரூவல். ஈஸி. இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 10 lakhs செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் 1 lakh ஆகும், சம்டைம்ஸ் 1.5 lakh. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க கேட்கலாம் மேம் 10 lakhs பதிலா 11 lakhs ஆச்சுன்னா என்ன மேம் பண்றதுன்ட்டு. அந்த இயர் முடியும் போது அந்த 1 lakh வந்து ராட்டிஃபை பண்ணிடு. So you know what you mean by ratification, right? So something happened earlier, இதை வந்து நம்ம இப்போ அப்ரூவ் பண்றது, அதான் ராட்டிஃபிகேஷன்.
Provided further, it will be recommended to the board with respect to transactions other than section 188. So 188 is the related party transactions நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ஆடிட் கமிட்டி வந்து நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காது. இது தவிர ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து 1 crore rupees மேல எக்ஸீட் ஆகுது, இல்லைன்னா வந்து ஏதாவது டைரக்டர் ஒரு ஆபீசர் மூலியமா என்டர் ஆயிருக்காங்க, இதுக்கு வந்து ஆடிட் கமிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கல, இன்கேஸ் வந்து வாங்காம வந்து ராட்டிஃபை பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணலன்னா இதெல்லாமே வாய்டபிள் டிரான்சாக்சன் அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஆடிட் கமிட்டி. வாய்டபிள்னா என்னது, வேணும்னா ஆடிட் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, again it's related to related party, so it should be authorized and other things. And either a provision is not applicable for the transaction between holding. See, holding and subsidiary or a relationship holding one subsidiary complete control holding தான வைக்குது, அது ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ள வந்துடும். பட் அது நடக்கிற டிரான்சாக்ஷன்ல எப்படி நீங்க எல்லாத்துக்குமே ரிலேட்டட் பார்ட்டி சொல்ல முடியும்? சோ வல்லுநரா போயிடும் அதுக்காக. அண்ட் இன்டர் கார்பரேட் லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது, assets and undertakings of the company வந்து வேல்யூ பண்றது wherever it is necessary, and internal financial controls and risk management system effective இருக்கா அப்படின்னு evaluate பண்றது, and எதுக்காக பப்ளிக் ஆஃபர்ஸ் மூலியமாவோ இல்ல ரிலேட்டட் மேட்டர்ஸ் மூலியமா நீங்க ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றது. அண்ட் இது தவிர ஆடிட் கமிட்டி வில் கால் ஃபார் த கமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர்ஸ் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எஃபெக்டிவா இருக்கா இல்லாத சொல்றாங்களா, அவங்க ஸ்கோப் ஆஃப் த ஆடிட் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் will be discussed with the internal and statutory auditors. Okay. And apart from this, the audit committee will have the authority to investigate into any matter related to section 177, and also goes with other professional advice external source இருந்து வேணும்னா வாங்கிப்பாங்க. கம்பெனி ஆடிட்டர்ஸ் அண்ட் KMP இவங்க எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆடிட் கமிட்டியோட மீட்டிங்ஸ்ல கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படலாம். ஸோ தே ஹாவ் த ரைட் டு பி ஹர்ட். ரைட் டு பி ஹர்ட்னா கூப்பிட்டா வந்து அட்டன் பண்ணணும், இதான். அண்ட் போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல வந்து ஆடிட் கமிட்டியோட காம்போசிஷன் பத்தி நீங்க டிஸ்கஸ் கொஞ்சம் இருக்கும். யாரெல்லாம் ஆடிட் கமிட்டியில இருக்காங்க, மெஜாரிட்டி 3 டைரக்டர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, சோ அதுல வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவே மென்ஷன் பண்ணும். அண்ட் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் விஜில் மெக்கானிசம். லெட் மீ கோ வேர்ட் பை வேர்ட். Every listed company or such classes of companies as may be prescribed shall establish a vigil mechanism for directors and employees. எல்லாமே கரெக்டா சொல்லுங்க. இந்த விசில் ப்ளோயிங் பாலிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக எல்லாமே என்னது மிஸ் மேனேஜ்மெண்ட் போயிடக்கூடாது. Vigil mechanism for director and employees to report genuine concerns in such manner as may be prescribed. Vigil mechanism எதுக்காக இருக்கணும்னா adequate safeguards இருக்கணும். மிஸ்மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு, இது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அடுத்தலாம் போட்டு தள்ளிட கூடாதுல்ல. கொலக்கேதான் அதானே, அவனுக்கு பயம் இருக்குல்ல, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. சோ அந்த மாதிரி adequate safeguards ப்ரொவைட் பண்றோமா விக்டிமைசேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்குங்கிறதுக்காக விஜில் மெக்கானிசம் இருக்கு. சோ இது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் பாயிண்ட். சோ விஜில் மெக்கானிசம்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா சப்செக்ஷன் 9 and 10 ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறது சேஃப் எப்பவுமே. கண்டென்ட் ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அங்கங்க நம்ம பார்த்தது எல்லாமே வந்து புட்டுகதன்னு போச்சு. அதுக்கு முன்னாடி மெம்பர்னா யாரு? ஆக்ட்ல கிளாஸ் 55ல மெம்பர்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க மெம்பர்னு இன்க்ளூட் பண்ணிருக்கோம், ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். தட்ஸ் வை தே ஹேவ் இன்க்ளூடட் தி நேம் டேர்ம் வாட் இஸ் டீம்ட். ஓகே, இது தவிர என்ன வந்து மெம்பரா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்ல சொல்லியிருந்தா அவரை வந்து மெம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ப்ராபப்ளி இந்த கேஸ்ல ஒருத்தருக்கு வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அண்ட் எக்ஸெட்ரா, சோ அவர் வந்து நம்ம மெம்பர்னு சொல்லலாமா. அண்ட் ஷாந்த் கெமிக்கல்ஸ் கேஸ்ல வந்து whose name is not entered cannot be treated as member. நான் சொல்லுவேன் இல்லையா, ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் உங்க ஷேர் ஹோல்டர் எல்லாம் மெம்பர் ஆக முடியாது, ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாதான். சோ அந்த கேஸ். And every person holding shares of the company and whose name is entered as beneficial owner, deemed member னு சொல்றோம், ஞாபகம் இருக்கா? டிமேட் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, டீம்டு பெனிஃபிஷியல் கேஸ்க்காக. So overall analysis பண்ணி பார்த்தீங்கன்னா subscriber to the memorandum of association at the initial stage itself he becomes a member. இப்பதாங்க கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருக்கோம், நைட் 10 மணிக்கு தாங்க மெயில் வந்துச்சு கம்பெனி இன்கார்பரேட் ஆயிடுச்சுட்டு. இன்னும் புக்கெல்லாம் நாங்க வாங்கவே இல்லையேங்க, அதுக்குன்னு தனி புக்ஸ் எல்லாம் இருக்கு, MGT ஃபார்ம் தானே. ஓகே, அதுக்குன்னு தனி புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கவே இல்லை, ஆனாலும் மெம்பர். ஓகே ரைட். 2 prerequisites ப்ராபபிலி ரைட்டிங்ல கொடுத்தா அண்ட் இவரோட நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்ல எழுதிட்டாலே இவர் வந்து மெம்பர்னு சொல்லுது. சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதேதான். ஓகே, அண்ட் பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் பத்தி ஹோல்டிங் ஈக்விட்டிஸ். என்ன டிஃபரன்ஸ் சப்ஸ்கிரைபருக்கும் மெம்பருக்கும்? மெம்பர்னா ஆக்சுவலி he has agreed to take the shares during the issue and he becomes member only when his name is entered into the register of members book. இதே வந்து சப்ஸ்கிரைபர்னா he has agreed to take the shares which means he will be taking in the future. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ங்கிறது யாரு? கம்பெனி ப்ரொபோஸ்ட் கம்பெனி இல்லையா, கம்பெனி இன்கார்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி சைன் பண்றாரு.
இன்னும் கம்பெனியை ஃபார்ம் ஆகல, ஆனாலும் he has agreed. Okay, and because member immediately on incorporation, so he need not wait for his name to be entered in the registers. So என்னென்ன ரைட் இருக்கும்? By contract and via MOA and AOA படி என்ன ரைட்ஸ் இருக்கும்? By contract and also not by contract என்ன ரைட்ஸ்? ஒன்ஸ் இவர் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காருன்னா இவரோட நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்ல என்டர் ஆகணும். ஷோ அதான் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ். நம்ம 45 days வரைக்கும் க்ளோஸ் பண்ணலாம், 30 days வரைக்கும் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தோமா பிகினிங் ஆஃப் த செஷன்ல. ஸோ அதுதான் இங்க மீட் பண்றோம். இது எல்லாமே அப்டேட் பண்றதுக்காக தான். மெம்பர்ஸ் மீட்டிங்ல வந்து ஓட் பண்றது, டிவிடெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்றது, ரைட் ஆஃப் ப்ரீஎம்ஷன் சொல்லுவாங்க. ப்ரீஎம்ஷன் ரைட்னா அவரோட அப்சல்யூட் ரைட் சொல்றது. அண்ட் வைண்டிங் அப் கேஸ்ல ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதே வந்து பை கான்ட்ராக்ட்ல நாட் பை கான்ட்ராக்ட் ஒரு சில சர்டன் ரைட்ஸ் இருக்கும். ப்ராபப்ளி கம்பெனியை வந்து இந்த வேலையை பண்ணாது, அல்ட்ராவைஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரெயின் பண்றதுக்கு அண்ட் டேக் பார்ட் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி மீட்டிங் அண்ட் மூவ் அமெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் MOA ஏதாவது அமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அமெண்ட் பண்றதுக்கு வித்தான ரைட்ஸ் இருக்கு. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணல. சோ இதெல்லாம் நம்ம கொலோக்கியலா டிஸ்கஸ் பண்ணது இப்ப ஆக்ட் வழியா பாக்குறோம். அங்கங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே செக்ஷன் நம்பர்ஸ் லிஸ்ட் பண்றோம். 47ல he can vote at all meetings. 100ல he can requisite for EGM. நாபர்க்கா EGM ல வந்து he can requisite 100 members requisite பண்ணலாம். 110 எல்லாம் பார்த்திருக்கோம்ல. And 101ல வந்து to receive a notice, 105ல வந்து to appoint a proxy and inspect proxies register. Okay, ஏஜிஎம்ல வந்து என்னால அட்டென்ட் பண்ண முடியல, நான் ப்ராக்சியை போடலாம். அவர் வந்து 24 hours முன்னாடி ப்ராக்சி ஃபார்ம் கொடுத்துடணும். ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 1 day முன்னாடில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இன்ஸ்பெக்ஷன். அதுதான். ஸோ 130ல வந்து இன்கேஸ் பாடி கார்பரேட்டா இருந்தா ப்ராபப்ளி பாடி கார்பரேட் பீங் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. அப்போ ரைட் டு அப்பாயிண்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்டெண்ட் அ ஜெனரல் மீட்டிங் ஆன் பிஹாஃப் வில் டேக் பிளேஸ். 111 படி பாத்தீங்கன்னா டு ரிக்வயர் த கம்பெனி டு சர்க்குலேட் ரெசல்யூஷன். ஓகே, இதுவும் நம்ம ஜெனரல் மீட்டிங்ஸ்ல பாத்திருக்கோம். 56 படி பாத்தீங்கன்னா டு டெலிவர் த ஷேர்ஸ் டு ஹிம் வித்தின் 2 months. ஓகே, அவர் ஷேர் சர்டிஃபிகேட் வரணும் இல்ல, டிமேட்ல இல்லைன்னா பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் வரணும் இல்ல. அண்ட் 44 படி நானே ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணலாம். பட் பிரைவேட் கம்பெனியா இருந்தா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பார்க்கணும். அண்ட் 94 படி இப்பதானே நம்ம பார்த்தோம் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக், ரெஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், அது வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, காப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அண்ட் 119 he can obtain request minutes of proceedings at general meeting and also to inspect the minutes. And 48 படி பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் கிட்ட அப்ளை பண்ணலாம். ஷேர் ஹோல்டர்ஸோட ரைட்ஸ் வந்து வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் வந்து செட் அசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அண்ட் 139 டு பார்ட்டிசிபேட் இன் தி ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ் பை பாசிங் an ordinance resolution. ஸோ நம்ம 2 ஹெட்டிங் பார்த்தோமா, ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்று, பை ட்ரிபியூனல். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 169 அதை நம்ம அங்கங்க பார்த்தது எல்லாமே லிஸ்ட் பண்றோம். அண்ட் இது வந்து பை டெசிஷன் சுப்ரீம் கோர்ட் LIC ஆஃப் இந்தியால வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லிஸ்ட் டைரக்டர்ஸ் எலெக்ட் பண்ணலாம். சி மோரலஸ் சேம் திங் தான். அங்க லிஸ்ட் பண்ணனால நம்மளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கூட கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு வந்து. ஸோ பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் த்ரூ தெம் டு என்ஜாய் த. ஸோ இஃப் ஐ எலெக்ட் த டைரக்டர்ஸ், லெட் மீ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அகைன். இஃப் ஐ எலெக்ட் த டைரக்டர்ஸ், ஸோ எனக்கு தெரியும் இந்த டைரக்டர் நல்லா பண்ணுவான்ட்டு, அப்போ நான் வந்து அவங்க மூலியமா மேனேஜ்மெண்ட் நான் பாக்குறேன்னு தானே அர்த்தம். ஸோ தட்ஸ் வாட் தே சே டு என்ஜாய் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டிவிடெண்ட்ஸா எனக்கு கிடைக்கும். டு அப்ளை டு த கோர்ட் இன் கேஸ் ஆஃப் ஆபரேஷன் தான் எனக்கு டார்கெட் பண்ணி அடிக்கிறது, அதான் ஆபரேஷன். அண்ட் டு அப்ளை டு த கோர்ட் இன் கேஸ் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட், ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆபரேஷன் போடலாம். டு அப்ளை டு த கோர்ட் ஃபார் வைண்டிங் ஆஃப் தி கம்பெனி அண்ட் டு ஷேர் இன் த சர்ப்ளஸ் ஆஃப் தி வைண்டிங் ஆஃப். ஸோ இதெல்லாமே வந்து இன்க்ளூடட். ஸோ ஆஸ் பர் த கேஸ் ஸ்டடி போட்டீங்கன்னா 6 points கட்டாயமா போடுங்க. ஆஸ் பர் த ஆக்ட் போட்டீங்கன்னா இந்த செக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ லிஸ்ட் பண்ண முடியலன்னா மேக்ஸிமம் ட்ரை டு லிஸ்ட் இட். ஓகே, ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ண போறது இல்ல. அண்ட் அங்கங்க பார்த்தது எல்லாமே தான் இங்க இருக்கு, அதுக்குன்னு தனியா நம்ம மெமரைஸ் பண்ண போறது இல்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொலோக்கியலா டிஸ்கஸ் பண்ணதுதான், எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, சோ முன்னாடி எல்லாம் கொலோக்கியலா இங்க அப்படியே பார்த்தாலே போதும். So that's about this heading. I think there is one small heading pending. Let me finish off this one. Okay, so 12.6 with respect to KMP, key managerial person. Who is a KMP? In relation to any company, he can be a chief executive officer or managing director or manager. Company secretary is a KMP. Full-time director is a KMP. Chief financial officer is a KMP. And இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் இல்ல, 1 to 4 வரைக்கும் ஸ்பெசிபிக். 5th one வந்து பாத்தீங்கன்னா such an officer not more than 1 level below the directors. டைரக்டர்ஸ்க்கு கீழே இல்லாம டைரக்டர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே வந்து KMP who is in full time employment. ஆனா full time employmentல இருக்கணும். அண்ட் அவங்கள ப்ளீஸ் ஹைலைட் திஸ் வேர்ட் KMP ன்னு போர்ட் டெசிக்னேட் பண்ணிருக்கணும். ஓகே, such other officer as may be prescribed. So இவங்க எல்லாமே வந்து நம்ம KMPs. So that's about this.